கவுன்சிலர் துணைத் தலைவராக இருக்கிறதுனால கோடம்பாக்கத்தில் இருக்கிற மொத்த சங்க ஆட்களையும் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் அன்பால சேர்ந்து இங்கே வந்திருக்காங்க. 12 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுனால சுருக்கமாக உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலில் வரவேற்புரை வழங்க சுரபி ஜோதி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வேட்டை நாயோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் இருகரம் கூப்பி வேட்டை நாய் சுரவி பிக்சர்ஸ் மற்றும் தாய் மூவிஸின் சார்பாக அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். வேட்டை நாய் படம் உண்மையாலுமே ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு இந்த காலகட்டத்துக்கு ஒரு சிறப்பான படமாக நிச்சயமாக அமையும். அந்த வகையில் எங்களை இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து வாழ்த்த வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் வரவேற்று இங்கே வருகை புரிந்துள்ள தயாரிப்பாளர் சங்க தலைவர் அண்ணன் திரு ராமசாமி முரளி அண்ணன் அவர்களையும் மற்றும் துணைத் தலைவர் எஸ் கதிரேசன் அண்ணன் அவர்களையும் மற்றும் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களையும் மற்றும் ஏஎல் உதயா அவர்களையும் மற்றும் விஜய் முரளி அவர்களையும் மற்றும் ரஞ்சித் சிப்பி அவர்களையும் மற்றும் ராமச்சந்திரன் அவர்களையும் மற்றும் பொருளாளர் சந்திரபிரகாஷ் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள இந்த சிறப்பான இசை வெளியீட்டாவை இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கி தந்த நண்பரும் இந்த படத்தின் கதாநாயகமான ஆர் கே சுரேஷ் அவர்களையும் மற்றும் கதாநாயகன சுபிஸ்கா அவர்களையும் மற்றும் அண்ணன் ராம்கி அவர்களையும் நமோ நாராயண் அவர்களையும் மற்றும் இந்த படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர்களையும் மற்றும் ஒளிப்பதிவாளர் முனிஷ் அவர்களையும் மற்றும் இசை கணேஷ் சந்திரசேகர் அவர்களையும் நிச்சயமா ஒரு பெரிய இந்த சாங் மூணுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு இந்த படத்துக்கு ஒரு இசையை கொடுத்திருக்க கணேஷ் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் எடிட்டர் விஜய் கிருஷ்ணன் அவர்களையும் பாடலாசிரியர் மோகன்ராஜ் ராஜகுருசாமி அவர்களையும் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தினேஷ் சுப்ராயன் அவர்களையும் நடனம் காதல் கந்ததாஸ் அவர்களையும் மற்றும் இங்கே இணை தயாரிப்பு வழங்கிய விஜய் கார்த்திக் அவர்களையும் மற்றும் இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி படமாக ஒரு விருது படமாக தந்திருக்கின்ற அண்ணன் டைரக்டர் ஜெய் அவர்களையும் வாழ்த்தி, ஏனென்றா நான் இந்த படம் முதல் படமாக தயார் பண்ணியிருக்கோம். சுரவி பிக்சர்ஸின் சார்பாக முதல் படமாக தயாரிச்சிருக்கோம். இந்த படத்தை அதாவது சினிமாவை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவர்கள் தந்த ஊக்கத்தின் அடிப்படையிலும் ஆர்கே அவர்கள் தந்த ஆதரவின் அடிப்படையிலும் இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். நிச்சயமாக நாங்கள் படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்தாச்சு. ஒரு பெரிய வெற்றி படமாக நிச்சயமாக அமையும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுவும் ஒரு பெரிய ஒரு கருத்தை டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தில். அந்த வகையில் இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் மற்றும் ரசிகர்களையும் இங்கே இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இசை வெளியீட்டு விழாவே ஏற்பாடு பண்ண முடிவெடுத்தோம். அந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அவங்களையும் வாழ்த்தி, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண இருக்கின்ற அவர்களையும் வாழ்த்தி மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து ரசிக பெருமக்களையும் வாழ்த்தி, விடுபட்ட அனைவரையும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள ஊடக நண்பர்கள், ஏன்னா இந்த படத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும்னா அவங்க தான் முக்கியம். இன்னைக்கு எல்லா பேருமே வந்திருக்கீங்க, அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த படத்தை இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அழைத்துக் கொள்ள வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் இருகரம் கூப்பி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் .com நண்பர்களுக்கும், ஏன்னா முதல்ல அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா ஒரு நம்ம பேசுகிறத போடுவாங்க, இல்லைன்னா வெட்டிப்பாங்க. அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவை திருவிழாவாக்க வருகை தந்திருக்கும் சினிமாவை நேசிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சங்கங்களை சார்ந்தவர்களும்,
அனைத்து தலைவர்களும் அனைத்து செயலாளர்களும், ஏன்னா எங்கள் நாங்கள் டெய்லி ஒரு மேடையிலே நான் தலைவர் முரளி சாரும் எங்கள் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சாரும் டெய்லியுமே ஆல்மோஸ்ட் ஒரு விழாவில் உங்களுக்கே போர் அடிக்கும், பத்திரிக்கையாளர்களுக்கு வந்துட்டாங்கய்யா அப்படின்ற மாதிரி ஒரு லெவலை கிரியேட் பண்ணிட்டீங்க. உலகத்தில் எத்தனையோ நாய்களை பார்த்துருக்கோம். பாமரேனியன் நாய், டாபர்மேன் நாய், ஓம்ப நாய், லூசு நாய், பைத்தியம் முடிச்ச நாய், அந்த நாய் இந்த நாய் கண்ட நாய் பார்த்துருக்கானா வேட்டை நாய் ஒரு வித்தியாசமான நாய். இந்த வேட்டை நாயின்னு ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எதுக்கு நம்ம ஜெய்சங்கர் இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு? ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. இந்த வேட்டை நாய்க்குன்னு ஒரு சில, அதாவது எல்லா இதுலேயும் வந்து வேட்டைக்காக சில நாய்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்கள் எல்லாம் உண்மையிலேயே இருக்கிற என்னுடைய அன்பு மாப்பிள்ளை சுரேஷ் நேற்று என்ன பண்ணார், தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மீட்டிங்கு அங்கே நடக்கும்போது ஒரு லாக் பண்ணிட்டார் எங்களை எல்லாம். நீங்கள் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வரணும், நீங்கள் வந்த கட்சியில் தான் நாங்கள் படமே போட ஆரம்பிப்பேன், ட்ரெய்லரை போட ஆரம்பிப்பேன்னு ஒரு லாக் பண்ணார். அந்த லாக்கு இப்போ படத்தை பார்த்த கட்சியில் கூட ரிலீஸ் ஆகுது. படத்தில் அங்கங்கே லிப் லாக் மேட்டர்னு இப்படி பண்ணியிருக்கானே மாப்பிள்ள. இங்கே அடப்பாரு இப்படி எல்லாமா? எங்கே பார்த்தாலும் ட்ரெய்லரு லிப் லாக்கு, சாங்கலையும் லிப் லாக்கு. ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணிவிட்டேன். வேட்டை நாய் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு மிகப்பெரிய வெற்றி நாயாக இந்த வேட்டை நாய் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே அவர் ஸ்லோ மோஷனில் வந்தார். என்னுடைய உயர் நண்பர், நானும் ராம்கி அவர்களும் ஒரே டீமு, நண்பர்கள் மட்டுமல்ல கல்லூரி நண்பர்கள். அவர் உங்களுக்கு தெரியும், ஊமை விழிகள் ஆரம்பிச்சு இணைந்த ஆபாவம் செந்தூர புகழ் ஆரம்பிச்சு எங்களுடைய உறவு வந்து ரொம்ப நீண்ட நெடுங்கால உறவு. அவரை திரும்பி இப்படி பார்க்கறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா வெரி எனர்ஜெட்டிக் ஆக்டர். எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு பெருமை சேர்த்தவர்களில் அவர் முக்கியமானவர். அவர் அருண் பாண்டியன், நாசர், அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க எல்லாமே. ரொம்ப நாளாக உங்களை மிஸ் பண்ணுது இண்டஸ்ட்ரி. அப்பப்போ திடீர்னு வர்றீங்க, திடீர்னு காணாமல் போயிடுறீங்க. கெட்டப்பு சூப்பராக இருக்கு. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய சகோதரர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். ரொம்ப எல்லாமே சட்டில் ஆக்டிங். மாப்பிள்ளை எப்படி ரியாக்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய இரட்டை ஹீரோ படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது முக்கியமாக நம்ம சொல்லணும்னா, இசை நல்லா இருந்தது. இசையமைப்பாளர், இளைய இசையமைப்பாளர் எங்கே அவர்? ஆமாம், அவருக்கு ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. 2 பாட்டுமே வந்து மனசுக்கு ரொம்ப இதமான பாடல்கள். வேட்டை நாய் பாடுற பாட்டு மாதிரியா இருந்தது. அந்த சண்டை நல்லா இருந்தது, வெறி கொண்ட சண்டை நல்லா இருந்தது. வேட்டை நாய் பாடுற பாட்டு இல்லை, இது அப்படியே விவரமான நாய், வில்லங்கமான நாய், வினயமான நாய், ஒரு காதல் காயப்பட்ட நாய் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. நல்ல நாய், நன்றாக நடித்திருக்கிறது. அதாவது சுரேஷ் என் புள்ள மாதிரி. அதாவது எங்கள் குடும்பத்துக்கு, ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு நல்ல நண்பர். ஒரு சகோதரராகட்டும், இவர் சுரேஷ் ஆகட்டும், நம்ம ஆரம்பத்தில் இருந்தேன். நம்ம டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு அது சின்சியராக, அது நம்ம சங்க தேர்தலில் கூட சரி, ஒரு சில பொறுப்புகளை எடுத்துகிட்டு அந்த பொறுப்புகளை கச்சிதமாக முடிக்கணும்னு நினைக்கிற ஆள். அதனால் சுரேஷ் வந்து அப்படியே பாருங்கள், இன்னொரு ரஜினிகாந்த் மாதிரி வரப்போகிறார். நான் முதலே சொன்னேன், இப்படி எல்லாம் கைத்தட்டி விடுன்னு தெரியும். அதுதான் தப்பாக கொடுத்தேன். ஆமாம், ஏன்னா உண்மையை தான் சொல்லுவேன். நான் முதலே அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் வந்து கலைஞர் அண்ணன்கிட்ட பேசுகிறேன். அவர் தான்டா ராசியானவர். ரஜினியை ஹீரோவாக வச்சு படம் எடுத்தார் கலைஞர் அண்ணன்.
என்ன படம்னு தெரியும். என்ன படம்? பைரவி. அதை வாங்கி ரீமேக் பண்ணலாம், நான் டைரக்ட் பண்ணுறேன், உன்னை ஹீரோ ஆக்கிடுறேன், மிகப்பெரிய ஹீரோ ஆக்கிடுறேன். அதை அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கான். மாமா அந்த கதை நம்ம பண்ணணும் மாமான்னு. நான் பண்ணேன்னாலும் பரவாயில்ல, நீ பண்ணணும். ஏன்னா அந்த உண்மையில் நான் சொல்கிறேன், இந்த மேடையில் பைரவி கதையை எடுத்து யார் பண்ணாலும் மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுவாங்க. ரீமேக் பண்ணலாம், கொஞ்சம் மாற்றி பண்ணுங்க இந்த காலகட்டத்துக்கு. இந்த படத்தில் எடிட்டிங்கு நல்லா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்டு, சண்டை எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஹீரோயின் அழகாக இருந்தாங்க, நல்லா பார்த்த உடனேயே எங்கடா இங்கே பிடிச்சாங்க அந்த மாதிரி. எந்த ஊருங்க நீங்கள்? சென்னையிலேயே இப்படி ஒரு அன்னக்கிளியை வச்சுட்டு உட்கார்ந்து வாழ்த்துகள். ரொம்ப நல்லா, குறிப்பாக அந்த ஷாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. வெரி குட். ஏன்னா அது அந்த உணர்வுகளோட மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த ஃபீலிங்கை கரெக்டாக கொண்டு வந்தீங்க. மற்ற இடங்கள் எல்லாமே நல்லா பண்ணீங்க. நல்லா அந்த ஆத்தங்கரையில் துவைக்கிற பூ சரி, மற்ற காட்சிகள்லையும் சரி, அந்த இவன் எப்போ சேலை கட்டி பழகினான்னு தெரியல. அது சேலையை வந்து சரியாக கட்டலை. ஒத்துக்கிறீங்களா? இன்னும் கரெக்டாக சொருவே இல்லை. அவன் மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படாது, ஹீரோன்னு வந்துட்டா இறங்கி வேலை செய்யணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து தங்கள் ஹீரோயிசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீ உன்னுடைய ஸ்டைலில் போ, உனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கோ, அந்த பாணியை நீ கடைப்பிடித்து ஒவ்வொரு படத்துலையும் நீ வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வர வேண்டும். ஒவ்வொரு படமும் உன்னுடைய படம் வெற்றி படமாக அமைய வேண்டும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதமாக இருந்தது. கேமராமேனுக்கு என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்களுக்கு. இங்கே வேறு படத்துக்கு போயிட்டார், வேறு படத்தில் இருப்பார்னு நினச்சேன். அவ்வளோ பிஸியாக இருக்க வேண்டிய கேமராமேன், நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஃப்ரேமிங் எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்தது. இதுக்கு போட்ட யார் இசை சவுண்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் வரிகள் கூட சூப்பராக இருந்தது, பிரமாதமாக. ஒரு வில்லேஜ் நளினம் கெடாத வார்த்தைகள். யார் அவங்க இந்த பாடலாசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் ஏன் முதல்ல பேசுகிறேன்னா கொஞ்சம் நேரம் பேசிடலாம், அதுக்கப்புறம் சீக்கிரம் அனுப்பிவிடுவாங்க. அதனால் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த வேட்டை நாய் படத்தை வந்து தயாரிப்பாளரை பற்றி சொல்ல மாட்டேன், சாரி. ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒரு மனுஷன் வந்து மேடையில் ஏறி முதல்ல ஒரு தெளிவாக பேசுகிறான்னா என்ன தைரியம் இருக்கும். ஸோ அந்த ஆளுக்கு தெரியும், அவருக்கு டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்கும்னு தெரியும். இந்த ஒரு உறுதியை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் கொடுக்கின்ற எந்த யூனிட்டும் வெற்றிகரமாக யூனிட்டாக அமையும். ஒரு தயாரிப்பாளர் வந்து தைரியமாக பேசுகிறேன், வந்தோடனே எல்லாருக்கும் வணக்கங்க, வாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசாமல் இந்த படம் ஜெயிக்குன்ற நம்பிக்கையை நீங்கள் விதைச்சிருக்கீங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்க்கை வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I'm very much happy to be here and happy for this wonderful function, and I'm thanking each and every person of this project to inviting me and make me participating in this project. I did a very small character in this movie, and I'm really, from my heart, I'm praying for its very huge success. And finally, I wish and I congratulate each and every person of this project. Let it be a very good success and hit the screen and hit the mind of every audience. Thank you. தயாரிப்பாளர் அவர்களுக்கும் திரு விஜயமுனி சார் அவர்கள், பழனி சார் அவர்களுக்கும், டேவிட் சார் அவர்களுக்கும், ஹீரோயின் மற்றும் நமது விடியல்ராஜ் சார், சுரேஷ் சார்,
அண்டு மாஸ்டர்ஜி ஜாக்கோர் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது அன்பு அண்ணன் தமிழ்மணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழ் திரையுலகிற்கு வேறு மாதிரி இருக்கிற தாங்கி நிற்கிற ஒரு பெரிய ஃபைனான்சர் நல்ல மனசுள்ள அண்ணன் சந்திரபிரசன் அவர்களுக்கும் எனது சகோதரர் திரு கதிரேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் முதற்கண் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் வணக்கமும் முதல்ல சொல்லணும். காரணம் என்னென்னா, எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தவர் ராமநாதன் சார். அவரை வணங்கிவிட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இப்போது இருக்கிற அருமை மகன் திரு முரளி சார் அவர்களையும் திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களையும் எனது அண்ணன் ராம்கி சார் அவர்களையும் மற்றும் ஜவஹர், இந்த ஜவஹர்னா அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் பேசணும். அதுக்கு ஒரு கேமராமேன் சார் மற்றும் அண்ணன் ஏஎல் அழகன் சாருடைய அன்பு மகன் உதயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் மிகச்சிறந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த மிகச்சிறந்த விழாவில் இன்றைக்கெல்லாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒளி மீண்டும் பாய்ச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த தயாரிப்பாளருக்கு நன்றியை சொல்லணும். அனைத்து இசி மெம்பர்களையும் ஆஃபீஸ் பேரர்ஸையும் கரெக்டாக இன்விடேஷனில் போட்டு அவங்கள கௌரவிச்சதுக்கு முதல்ல நன்றி. மேலும் இந்த படத்துடைய டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமான டைட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ. சாரு சுரேஷ் சாரையும் ராம்கி சாரையும் நான் அந்த ஷார்ட்டில் பார்க்கும்போது அவங்க பண்ண ராம்கி சாரும் இவர் அருண் பாண்டியன் சார், இவங்க 2 பேரும் காம்பினேஷனில் ரொம்ப சிறப்பாக பண்ணி அந்த காம்பினேஷன் எனக்கு ஞாபகம் வந்தது. கன்ஃபார்மாக பாருங்கள், விஜயகாந்த் சாருடைய ஆரம்ப கட்டத்தில் அவருடைய மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது, இவர் உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. அவர் சிரத்தையாக நல்ல ஆக்ஷன் பிக்சர். இன்னைக்கு ட்ரையாக இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸு செலக்ட் பண்ணாருன்னா உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் சார் ஈக்குவலாக அவர் வர முடியுங்கிறது எனக்கு தெரியும். ரெண்டாவது எனக்கு சின்ன வருத்தம், அது முன்னாடியே சொல்லி, ராம்கி சார் மிகப்பெரிய நடிகர். மிக இடையில வந்து தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் அவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நீங்கள் திரும்ப ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கு நன்றி. மிகச்சிறந்த நடிகர். அவருடைய மூமெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிசியேஷனாக இருக்கும். இன்றைக்கும் இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா அவர் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன் வரும். ஏன்னா அந்த அப்ரோச்சிங் கேன்வாசிங் கெப்பாசிட்டி அவருடைய ஃபேஸில் இருக்குது. அப்படி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் போட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த ஜவஹரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஜவஹரை நான் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 94 வந்து இந்துன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து பிரபுதேவா அதில் தான் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பிரபுதேவா கூட அப்புறம் பேர் என்ன 4 பேருக்கு சுக்கரன் அப்புறம் இந்த ஜவஹர், அப்புறம் வேற ஒருத்தர் ராஜகுமார் ஏதோ ஒரு பேர், இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நாளைக்கு ஷூட்டிங் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அது ஒரு பையன் மட்டும் சரியாக பண்ணலை நாங்கள் ரிஹர்சல் பார்க்கும்போது. அப்போ யாரை போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம். இந்த பையன் பரவாயில்ல போல் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டை மேனேஜர்கிட்ட சொல்லி பிடிச்சா கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா காலைல 3 மணிக்கு தாம்பரத்தில் நேராக போய் அவனை போய் அள்ளிட்டு இருந்தாங்க. கொண்டு போட்டு பார்த்தா பர்ஃபெக்டாக இருந்தாப்ல. வீணஸ் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சு இவனுடைய சீன், அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டே ஃபஸ்ட்டு வரணும், எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கெரசி டைப்பான படம் அது. இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவராக வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அங்கே அட்மாஸ்பியரில் அட்மாஸ்பியரு ஒரு எருமையை கட்டியிருக்கேன் சார், நான் வந்து அந்த எருமை மேலே ஏறிட்டு வரேன் சார், அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு. சரி உங்கள் விருப்பம் அப்படி தானே, எருமை மேலே ஏற்றி விட்டேன் சார். அது ஏறி உட்காந்தோன்னா வீனஸ் ஸ்டுடியோலாம் விட்டு நேராக வீனஸ் காலனிக்குள்ளே போயிடுச்சு. அதுதான் ஞாபகம் வந்து. நல்ல நடிகன், மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இருக்குங்கிறதையும் தெரியுது. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டரு. எல்லா விதமான சீன்ஸும் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அதே மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. கன்ஃபார்மாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ரெண்டாவது, இந்த தயாரிப்பாளருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சார். இன்னைக்கு இருக்கிற எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை விட்டு வெளியே ஆந்திர பிரதேஷ், இப்போ வந்து ஹைதராபாத்தில் போய் ராமோஜிராவ் ஸ்டுடியோவில் சரி பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் முதல் நன்றி சார். தயவு செய்து தயாரிப்பாளர்லாம் வந்து தமிழ்நாட்டில் பண்ணுங்க படம்.
ரொம்ப வருத்தமா இருக்கு சார். எந்த ஹீரோ பார்த்தாலும் பெரிய கமர்ஷியல் ஹீரோஸ் வந்து போய் ஹைதராபாத்ல ராமோஜிராவ் ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு வந்து தாய் மாதிரி மலையாளம், கன்னடா, தெலுங்கு தயவு செய்து இந்த விழாவில் நான் பதிவு பண்றேன். கன்னடா, மலையாளம், தெலுங்கு இதுக்கெல்லாம் தாய் மாதிரி தமிழ்நாட்டில் தான் எல்லா திரைப்படத்துடைய அசைவுகளும் முத ஆரம்பிச்சு தமிழகத்தில், தென்னிந்தியாவில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க. என்ன குறை வந்து இங்க வந்து, அதாவது இங்க என்ன இல்லை, ராமோஜிராவ் ஸ்டுடியோ வந்து ஆரம்பிக்கும் போது, அதாவது 94க்கு முன்னால் அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த வெறும் பாறைகளாக இருந்த இடத்த வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பின் இதனால வந்து அது சிறந்த இதாக இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் அங்கே போயிடுறாங்க சார். எத்தனை தொழிலாளருக்கு இங்கே வேலை இல்லாமல். தயவுசெய்து எல்லா பெரிய தயாரிப்பாளர்களும் பெரிய ஹீரோஸ் அவங்க தான் முக்கியம். மாற்றம் வரும் சொல்லி வெளியே சொல்றாங்களா, இண்டஸ்ட்ரியை மாற்றுறது யாருமே பண்ணலை. அவங்கெல்லாம் தயவு செய்து சிந்தனை பண்ணணும். கவர்மெண்ட் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து வாங்கி ஒரு பெரிய ஸ்டுடியோ மாதிரி பண்ணி எத்தனை படம் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இதெல்லாம் சொல்ற படம் மணிரத்னம் சார் படம் பொன்னியின் செல்வன் கதை அந்த காலத்துல இருந்து இங்க பண்ண வேண்டிய படம் சார். அதை போய் செட்டு போட்டு வருஷக்கணக்கில் அங்க பண்றாங்க. எல்லா படமும் கமர்ஷியல் ஹீரோக்கு எல்லாருக்கும் நான் வந்து உங்க பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்கீம் உண்டாக்கி தயவு செய்து தமிழகத்தில் எத்தனை இடங்கள் இருக்கு சார், இங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து அங்க பண்ண செட்டு தானே போடுறீங்க. இத்தனை பேரை கூட்டிட்டு போய் எவ்வளவு பெரிய செட்டை போட்டு கவலையா இருக்கு சார். தயவு செய்து நீங்க எல்லாம் வந்து மனசு வச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும். முதற்கண் இந்த தயாரிப்பாளருக்கு என் நன்றி. மேலும் எல்லா தயாரிப்பாளரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து தமிழகத்தில் பண்ணணும் கேட்டுக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கன்ஃபார்ம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைவில் நன்றி. வணக்கம். தெரியல எனக்கு ஆக்சுவலி. எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். மீடியா എല്ലാവർക്കും. ആക്ച്വലി ഞാൻ മലയാളത്തിലെ ഹീറോ പണിയൊക്കെ എന്താ കാശി പടമെല്ലാം பண்ண വിനയൻ സാർ டைரக்ஷனில் யக்ஷின் நான் அது இங்கே 2012 ஜக்கம்மா அந்த பேரில் ரிலீஸ் பண்ணோம் பாலா சார் ப்ரொடக்ஷனில். இந்த படத்தில் இந்த வேட்ட நாய் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அதில் அது கதையில் ஒரு ட்விஸ்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க ஜெயசங்கர் சார். இந்த டைரக்டர் சாருக்கு முதல்ல என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இந்த ப்ரொடியூசர் சுரபி சார் அண்ட் கார்த்திக் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இந்த கதையை பற்றி சொல்லும்போது அந்த கேரக்டர் ஒரு ஜாமோன் தான் கேரக்டர் அதில் பண்ணது. அது என்னோட மலையாளி ஆக்ட்ரஸ் நீங்கள் பார்த்துருக்கோம், சோனா மேம். அவங்க கூட நானும் அவங்களும் சேர்ந்து அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கோம் அதில். இந்த படத்தோட பற்றி சொன்னோன்னா இந்த நேச்சுரலாக அவங்க டைரக்டர் ஒரு இதில் தான் கரெக்டாக இருந்தாங்க. இது நேச்சுரலாக பண்ணணும். இந்த படம் நடக்கிறது கொடைக்கானலில் ஒரு வில்லேஜில். அப்போ அவங்க எல்லாருக்கிட்ட சொன்னது அந்த நேச்சுராலிட்டி அது எப்படி வேணுமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமோ அதை அப்படியே எடுக்கும். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ டேக் போனாலும் இல்லை அது இல்லை மேலே அப்படி இல்லை இந்த மாதிரி எனக்கு அப்படியே என்ன வேணுமோ அவங்க மனசுல ஒவ்வொரு சீனை பற்றியும் அவங்க மனசுல கரெக்டா இருக்கும். அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது வாங்க. அது அந்த நேச்சுராலிட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கணும் அதுக்கு அவங்க 100% இதில் பண்ணியிருக்கோம். அவங்களோட உழைப்பை பற்றி சொன்னா எப்படின்னு தெரியல. ஒரு படத்துக்கு எப்படி இந்த மாதிரி டெடிக்கேஷன் இது. இப்போ ஈவன் ஆக்சுவலி நான் பார்த்தேன், இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் கூட இங்கே காலையில் இங்கே இருந்திருக்கிறோம் தெரியல. நான் மார்னிங் தான் வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் அவங்க அப்படியே போயிருக்கும் டைரக்டர் சார். இப்போ அதோட ரிசல்ட் இதில் இருக்குது. அவங்களோட ரொம்ப நாளாக உழைப்பு அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு வீணாக போக மாட்டோம். இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் எல்லா இந்த டீமுக்கும் விஷ் பண்ணுறாங்க. இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுன்னு தெரியல. என்ன குத்துப்பாட்டு பண்ணியிருக்கல அவங்க பார்த்தா இப்படியே ஒரு டான்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அவங்க பார்க்கும்போது பாடியெல்லாம் அப்புறம் ஃபைட் எல்லாம் நல்லா பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ சூப்பராக
அந்த சாங்ஸில் குத்துப்பாட்டு பண்ணியிருக்கோம். அந்த ஆக்டிங் இமோஷன் சீன்ஸ் நிறைய இதில் இருக்குது. நான் லைவாக பார்த்துருக்கேன். ஒரு சீனில் அப்படியே நம்ம அழகணும் தோன்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கோம். அந்த சீன் பேக்கில் இருந்து கேமரா பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு சீனில் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனில் அவங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு அன்னைக்கு நான் சொன்னேன், சார் செம்மையாக பண்ணியிருக்கேன். அப்புறம் சுரேஷ் சாருக்கு என்னோட ரொம்ப வாழ்த்துக்கள். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ரஜினிகாந்த் சார் மாதிரி வரட்டும், அந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்க. தேங்க்யூ. இந்த பெரிய ஆளாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பட்டவர்களுக்கும் இந்த நெட் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் என் தாய், என் தந்தை. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம்னா இயக்குனர் ஜெய்சங்கர் அவர்களும் எங்களுடைய அண்ணன் சுரபி ஜோதிமுருகன் அவர்களும். ஏன்னா இந்த மலைகளுக்கெல்லாம் அழகுன்னு பார்த்தீங்கன்னா அருவின்னு சொல்லுவோம். பறவைகளுக்கு அழகு குருவி, அது மாதிரி திண்டுக்கல் அழகுனாலே சுரபி. இல்லை உண்மை இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த படம் எடுத்து ஆரம்பித்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்தப்போ நான் டைரக்டர் வந்து சொன்னார், இல்லை நான் சுரபி சார்கிட்ட பேசுவோம். பேசணுன்னு அடுத்த வார்த்தை டக்குன்னு சரிங்க பண்ணுவோம், வாங்க நம்மளாம் செய்து பண்ணுவாங்கன்னு சொல்லி கை கொடுத்தவருக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? ஆனால் உண்மையிலே சார் அவர் வந்து எங்கள் படத்துக்கு வந்து அப்படி ஒரு சொல்ல முடியலனால, ஏன்னா ஒரு 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 சுச்சுவேஷனில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அவரும் நம்ம ஹீரோவை பற்றி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். டாக்டர் ரஜினிகாந்த் சார் சொல்லிட்டாரு, அம்மான்னு அடுத்து சொல்கிறதுக்கு வேண்டியதில்லை. ஆனால் இந்த கதையை டைரக்ட் வந்து எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ரோட்டு நடுவில் நின்று பேசணும். இந்த கதையை வேட்டை இந்த மாதிரி திருநாய் மாதிரி நாங்கள் ரோட்டில் நின்று 2 பேரும் இந்த கதையை பேசணும். ஃபஸ்ட்டு ஒரு சொன்ன வார்த்தை, எனக்கு ஆர்கே சுரேஷ் கிடைக்குமான்னு கேட்டார். ஐயா தலைவா, ஆர்கே சுரேஷ் என் நண்பன், 20 வருஷ கால நண்பர் அப்படின்னு சொன்னேன். நான் பேசி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னேன். சரி பேசுங்க, சார் நாளைக்கே காலைல போவாங்கன்னு சொல்லி சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். வாமா அப்படின்னா அப்புறம் போனேன். அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்க, ஒரு 4 படம் பண்ணிட்டு எனக்கு டைம் இல்லைன்ட்டாப்புல. நான் சொன்னேன், ப்ளீஸ் கதை இல்லைப்பா அப்படின்னா. சரி 1 ஹவரில் எனக்கு ஒரு 1/2 ஹவரில் கதை சொல்லுனாப்புல. டேரக்டர் கூட்டு போய் கதை சொன்னேன். சொன்ன உடனே சரி எப்போ டேட் ஒன்று சொல்லி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அடுத்த படத்தை நான் மாற்றிக்கிறேன். டேட் 1 மாதம் 10 நாள் 15 நாள் நான் கொடுத்து நீ பண்ணு அப்படின்ட்டாப்புல. ஏன்னா இந்த மாதிரி கதை எவனும் விட மாட்டேன்டா, இந்த மாதிரி கதை எனக்கு கிடைக்காதுடா, சூப்பர் கதை நீ பண்ணுவேன். உண்மையிலே சொல்கிறேங்க, நாங்கள் நினச்சது ஒன்று, எக்ஸ்ட்ராடினரியாக கலக்கிட்டோம். டான்ஸும் சரி, ஃபைட்டு சீன் நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். கிளைமேக்ஸில் உண்மையிலே சொல்கிறேன், நானே கண்ணு கலங்கி கை தட்டிட்டாங்க. இடத்துல அந்த அளவு பின்னி எடுத்துட்டாரு. ஆர்கே சுரேஷ்னா நீங்கள் எல்லாருமே ஒரு வில்லனா ஒரு முரட்டுத்தனமாக தாடி இங்கீடி வச்சுட்டு பயங்கரமாக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த படத்தில் அப்படியே டோட்டல் சேஞ்ச். அப்படி ஒரு 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 ஆர்கே சுரேஷா எங்கள் டைரக்டும் சும்மா சொல்லக்கூடாது, அவரையும் விடலை. வாங்க நடி, நான் ஒன்று இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி பண்ணி வாங்கிட்டேன். இன்னொன்று எங்கள் அண்ணன், நான் திரைப்பட கல்லூரி மாணவன், எங்களுக்கு சீனியர் எங்கள் அண்ணன். அவரை பார்த்து நான் ஹேர் ஸ்டைலில் வைக்க ஆரம்பிச்ச ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ராம்கி அண்ணன், அவருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அதில் இன்னொரு கேரக்டர் ஒன்று மெயின் கேரக்டர் வந்து சொன்னோன்னே ஃபஸ்ட்டு சொன்னேன் ராம்கி அண்ணன் போடுவோம். ஏன்னா நன்றி, வணக்கம். வணக்கம், வார்ம் வெல்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். கோலிஸோட 2க்கு அப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ப்ரெசன்ஸ்க்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ஸ்பெஷல் கெஸ்ட் ஹூ ஹவ் கம் ஹியர் டுடே டு சப்போர்ட் அஸ். எங்களோட ப்ராஜெக்ட்காக உங்களோட நேரத்தை எங்களுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் வேட்டை நாயோட ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கு என்ன மனசில் ஃபீல் குட் இருந்ததோ அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த படம் ஆடியோ லான்ச்சில் இருக்கும், ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் குட் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான். டைரக்டர் சார் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது அது எனக்கு படம் நேரில் பார்க்குற மாதிரியே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சைன் பண்ண ஃபிலிம் தான் வேட்டை நாய். சில ரோல்ஸ் சில ஃபிலிம்ஸ் வந்து சில ஆர்டிஸ்ட்க்கு எப்போவுமே மனசுலேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வேட்டை நாய். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட்.
டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா கௌதம் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். அவருக்கு என்ன வேணும், இந்த ஷார்ட்டில் எனக்கு இது வந்து தான் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டேக் போனாலும் சரி ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஈவன் டப்பிங்கில் கூட எந்த இடத்துலையுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் இந்த என்னோட ரோலுக்கு நான் கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஹீரோயின்ஸ் அவங்க ஆடிஷன் பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்துச்சு. டைரக்டர் சார் பிலீவ்ட் இன் மீ தட் ஐ கேன் டூ ஜஸ்டிஸ் டு மை கேரக்டர் அண்ட் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ் R.K. சுரேஷ் சார் அண்ட் ராம்கி சார், சோனா நாயர் மேடம், கௌதம் சார், கார்த்திக் சார் கூட பண்ணியிருக்காரு, ஜவஹர் கார்த்திக் சார் கூட. ஸோ இவங்க எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது எனக்கு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் ஈஸ்வர் சார் வந்து இவ்வளோ அழகாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு, என்ன இவ்வளோ அழகாக காட்டியிருக்காருன்னு எனக்கு இப்போ இந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசும்போதே பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரேம்ஸ்லாம். தேங்க்யூ சார். அண்ட் கணேஷ், thank you so much for the beautiful music album. And finally சுரபி சார், ஜோதி முருகன் சார், அவருக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லோரும் சொன்ன மாதிரி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருந்த கான்ஃபிடென்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே. இந்த படம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. இந்த படம் வந்து எப்பயோ ட்ராப் ஆகிற மாதிரி கூட ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. ஆனால் யாருமே அதை வந்து அந்த இடத்துல கிவ் அப் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் நமக்கு ரீச் பண்ணணும், ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுரபி, ஜோதி முருகன் சார் அண்ட் ஜவஹர் கார்த்திக் சார் 2 பேருமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. தயாரிப்பாளருக்காக வந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசியிருக்காங்க, அடுத்து பெப்சி கூட பேசுகிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி திரைப்படங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி கொண்டு வரதுக்காண்டி நல்ல பகலும் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ராம்கி சார், வழக்கமாக எல்லாரும் வெள்ளை ஆகிடுச்சுன்னா நம்ம கருப்பு அடிச்சுட்டு வருவோம். அவர் கருப்புக்கு வெள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா அது வந்து ரஜினி சாருக்கு அப்புறம் அவருக்கு தான் நல்லா அந்த கெட்டப் நல்லா இருக்குது, ஒயிட்டு. ஸோ அதனால் அவர் வந்து கிட்டத்தட்ட என்றும் மார்க்கெண்டைன்னு சிவகுமார் சொல்லுவாங்க. அது ராம்கி சாருக்கும் பொருந்தும். ஏன்னா அவர் எப்பயுமே இந்த சிரிச்ச முகம், அதேமாதிரி இப்போ எப்படி சுரேஷ் சாரை பற்றி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஆரம்பிக்கிற நடிகர் எல்லாருமே தயாரிப்பாளர் நடிகராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் எழுத்தில். ஸோ அதே மாதிரி ராம்கி சார் அதே மாதிரி தான் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டியோட சாங்லாம் நல்லா இருந்தது, லொக்கேஷன் நல்லா இருந்தது. ஏன்னா ஜாம்பவான்கள்லாம் பேசிட்ட பிறகு நம்ம பேசுகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன ஜோக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த படத்தை வாழ்த்தி விடைபெறுறேன். ஒரு லேடி வந்து டாக்டர்கிட்ட வர்றா, வந்து கல்யாணம் ஆன புதுசு 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி முடித்தோடனே டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க எனக்கு அப்படின்னோடனே, எதுக்குமா? எனக்கு இல்லை டாக்டர், எங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிறேன். ஏம்மா அப்படின்னோடனே, இல்லை டாக்டர் இதானே ஃபஸ்ட்டு குழந்தை, அதுக்குள்ளே என்னம்மா உங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் சொன்னோடனே அவர் சொல்கிறேன், ஆமாம் டாக்டர், எனக்கு இது ஃபஸ்ட்டு குழந்தை, என் தங்கச்சி கர்ப்பமாக இருக்குது, எடுத்து வீட்டுக்காரி கர்ப்பமாக இருக்குது, எங்கள் வேலைக்காரி கூட கர்ப்பமாயிட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர்னா. நன்றி வணக்கம். வேட்டை நாய் இயக்குனர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும், விஜயகாந்த் அவர்களுக்கும், சுரபி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ணன் சுரேஷ் என்னை ஃபஸ்ட்டு கேமரா மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணல. எது வந்தாலும் ஓகே ஷூர் பண்ணிக்கலாம், நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணார். நன்றி சார். அதுக்கப்புறம் அண்ணன் ராம்கி அண்ணன், அவர் எவ்வளோ கேமராமேன் பார்த்துருப்பாரு. ராம்கி அண்ணன் என்னை ஃபஸ்ட்டு கேமரா மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் என்னோட தப்பி என்ன வேணும், என்ன பண்ணலாம், உண்மையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நன்றி அண்ணன். அதுக்கப்புறம் சுபிக்ஷா
அவங்களை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லா பேரும் சொல்லிட்டாங்க. கௌதம் கிருஷ்ணன், சோனா மேம், பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றிகள் சார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூவி எழுமை. ஸோ அப்போ எப்படி நர்வஸாக இருந்தோம் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தான். ஸோ நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் ஆடியன்ஸஸ். ஏன்னா நீங்கள் யாருமே இல்லைன்னா நாங்களாம் இல்லை. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லாரும் இங்கே வந்ததுக்கு அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ வேட்டை நாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் நான் நன்றி சொல்ல வேண்டிய முதல் ஆள் வந்து நம்ம சுரேஷ் அண்ணன். நான் இங்கே இருக்கனாக்க அதுக்கு முதல் காரணம் வந்துட்டு நம்ம சுரேஷ் அண்ணன் தான். ஒரு நாள் நைட் எனக்கு 2 மணிக்கு கால் பண்ணாரு தூங்கிட்டு இருக்கும்போது, தம்பி நாளைக்கு காலைல நான் வந்து ஒரு நம்பர் அனுப்புகிறேன், போய் டேரெக்டாக போய் பார்த்துரு அப்படின்னாரு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நானும் அவரோட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். வணக்கம். அண்டு எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லோருக்கும் முதல் நன்றி. நல்ல பாடல்கள் கிடைச்சாதான் ஒரு நடன இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு பேர் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைய விழா நாயகன் மியூசிக் டைரக்டருக்கு மனமார்ந்த நன்றி என்று வாழ்த்துக்கள். சாங்ஸ் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. டிஸ்கஷனுக்கெலாம் ஒரு மியூசிக் டைரக்டரே வர்றது பெரிய விஷயமா இருக்குது. சாங் டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து உட்காந்துருப்பார் எங்கள் கூட. அண்டு டெக்னீஷியன் என்ன மாதிரிட்டு இல்லை, ஈவன் டைரக்டர்ஸ் ஆல்சோ. டைரக்டராக இருந்தாலும் முதல் நன்றி தயாரிப்பாளர்களுக்கு. தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா எந்த டெக்னீஷியன்ஸும் வெளியே வர முடியாது. அந்த வகையில் முதல் நன்றி வந்து தயாரிப்பாளர் சுரபி சார் அண்டு ஜவஹர் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஜவஹர் வந்து ஒரு 20 வருட நண்பர் அவர். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு. அண்டு அவர் மூலிமா சுரபி சார் நட்பு கிடைச்சிது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது சாங் எடுக்கும்போது எனக்கு அந்த கேமராமேன் சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமான்னு ஐடியா கொடுத்தது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் எடிட்டிங் ஒர்க். எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ராம்கி சாரும் மாப்பிள்ளை, நான் மாம்சாங் கூப்பிடுவேன், சுரேஷ் எனக்கு ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னால் இருந்த நண்பர், 2 பேரும் ஆடின ஒரு சிங்கிள் ஷாட் இருந்தது, லென்த்தி ஷாட்டு. அது டியூரேஷன் இதாக ஏதோ கட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா ஒரு நடிகர் மெயின், அவங்க 2 பேரும் நடிகர்களுக்கு மெயின் என்னன்னா ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். டியூரேஷன் ஏதோ விஷயமா அவங்க ஏதோ கட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அண்ட் அடுத்தது ராம்கி சார். படிக்கிற காலத்தில் அவரை பார்த்து ரசித்த காலங்கள் உண்டு. நான் கமல் சாரோட பயங்கர ஃபேன். கமல் சார் அண்ட் மோகன் சார்லாம் சாங்ஸ்ல எல்லாம் காஸ்டியூம்ஸ் சமயம் ஒரு டெக்னீஷியனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது டைரக்டர் ஜெய்சங்கர் சார். எனக்கு அப்படியே பாரதி ராஜா சாருடைய சாங் ஸ்டைல் தான் தெரியுது, அந்த விஷுவல்ஸ், அவருடைய ஸ்டைல் பாடிலாம். அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படம் நல்ல வெற்றி பெறணும். எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேலை செஞ்சவங்க சுபிக்ஷா கூட நான் அந்த சாங்கில் நான் வேலை செய்யலை. ஏன்னா அடுத்தவங்க உழைப்பில் நம்ம பேர் வாங்கக்கூடாது. அந்த 2 பாடல்கள் எடுத்தது டைரக்டர் தான் எடுத்தார். அந்த 2 பாட்டும் ரொம்ப நல்லா வந்துருக்கு. அந்த டான்ஸ் ஆடுற பாட்டு ஒன்று தான் நான் பண்ணியிருக்கேன். சுபிக்ஷா கூட நான் பாலாஜி சக்தி சார் யாரோ இவர்கள் இப்போ தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் உழைத்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அது வேட்டை நாய், இது வந்து ரொம்ப லக்கியான படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மொத்த ப்ரொடியூசர் கவுன்சிலே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பேர். கூப்பிட்டா யாராவது ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம். மொத்த ப்ரொடியூசர் கவுன்சில் எங்கள் முரளியிலேருந்து, திப்பு சுப்ரமணியன்லேருந்து, ஃபைனான்சியர் சார்லேருந்து எல்லாருமே, அதாவது ஆல் த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ஈசி மெம்பர்ஸ் எல்லாரும். அதுவே வந்து இது வந்து ஒரு லக்கி படம், வந்து ஒருத்தான படம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் 2 பேர் இருக்காங்க. நம்ம சுரபி அண்ணன் இருக்கார். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபுல் பேர் கரெக்டானது படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் என் கூட. எனக்கு இது ஜூனியராக பண்ணார். இவர் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அது இந்த படத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் ஒரு நல்ல படமாக வந்து கொண்டு வந்துருக்கிறாரு. ஸோ ப்ரொடியூசர் ஜெய்சங்கர் சார், டேரக்டர் சார் அவர் வந்து இவர் வந்து முக்கா பாரதி ராஜா.
ஆமாம், நான் நினச்சது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். சார் நான் 100 படம் முடிச்சிட்டேன் சார், நீங்கள் மேட்ரு சொல்லுங்கள், நான் நடிக்கிறது ஏன் வேலை ஆகுங்க. இல்லை சார் வந்தீங்க கடலிட்டு இருப்பாங்க சார், அது விட்டுருங்க சார், அது நான் பண்ணுறேன் சார், நல்லா பண்ணுறேன் சார், அது சொன்னது தான் செய்யணும், அது வரைக்கும் விடவே மாட்டார். ஆனால் அது அந்த கேரக்டர் படத்தில் வந்து ஒரு டப்பிங்கில் ஒரு எண்டில் நான் படம் பார்க்க போகும்போது தெரிஞ்ச ஒரு கேரக்டர், அவர் மனசுக்குள்ளே அவர் ஒரு கேரக்டரை ஃபீல் பண்ண கேரக்டரை ஏன்ட்டு அவர் வெளியில் எடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ கிரே ஷேடு. இப்படி இல்லை அப்படி இல்லை, எப்போயுமே நல்லவனாக இருப்பான், எப்போயுமே கெட்டவனாக இருப்பான், நம்ம ரியல் லைஃப்பில் இருப்போம்ல அது மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ ஸ்ட்ரைட் வில்லன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், இது அப்படி கிடையாது, ஒரு கிரே. ஸோ அவர் மனசுக்குள்ளே வந்து அதை அப்படி நினச்சிருக்கிறாரு, அதை அப்படியே என்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது. முனீஸ்வரன் நம்ம கேமராமேன், என் தம்பி அவன். நான் வந்து நிறைய கேமராமேனை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி வந்து கேமராமேனாக தான் வரணும்னு நினச்சேன் ஃபஸ்ட் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு. அப்போ வர்ற காலத்தில் கேமரா இல்லை, நல்லா இருக்கீங்க தம்பி, நீங்கள் நடிக்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அன்னையிலேருந்து நடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தெரியும் யார் கேமரா நல்ல லைட் வைக்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கோம் நல்ல தொழில்காரனா இல்லைன்னு. அது போக வந்து கேமராமேனாக சில பேர் கால் மேலே உட்காந்துங்க, அதை நவுட்டு இதை கொண்டு வர ஃப்ரண்டில் டே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் அப்படி கிடையாது, அவரே போவார், அவரே நகட்டுவார், அவரே எடுத்து வச்சு அவரே ஃப்ரேம் பண்ணி அந்த சின்சியாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என் கூட ஒரு 20 டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டார். இப்போ இந்த படம் முடிகிற ரிலீஸ்க்குள்ளே 20 டாக்குமெண்ட்ரி என் கூட படம் பண்ணியிருக்காரு. அத்தனையுமே வந்து பெரிய சக்ஸஸான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கிறோம். ஹீரோயின் பார்க்க ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல விட்டேன். என் தம்பி ஆர்கே சுரேஷ். அதாவது பொறுப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குது. நான் பல விஷயங்கள் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டு இருக்கேன். பொறுப்பானவர், தாங்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து பொறுப்பாக பார்ப்பார். நடிகனுக்கு அந்த பொறுப்பு ரொம்ப தேவை. எனக்கு ஒரு நடிகராக தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ஒரு ப்ரொடியூசராக தெரியும், ஒரு எக்ஸிக்யூட்டராக தெரியும் முதல்ல. இப்போ தான் வந்து ஒரு நடிகராக தெரியும். நடிகரை நான் பார்க்க போகும்போது இவர் ரைட்டு எல்லாருக்கும் நடிக்கணுன்ற ஆசை இருக்குது, அந்த மாதிரி இவர் நடிக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கூட நடிக்க போகும்போது தான் தெரிஞ்சுது அவருக்குள்ள உண்மையாகவே அந்த ஃபயர் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து அதை பார்த்து 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 நான் வரணும் அப்படின்னு. அதுக்கு இவர் பல ரூட் வழியாக வந்து இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தான் எடுத்துக்கிட்ட வேலையை இப்போ இந்த படம்னா இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு கூட அத்தனை வேலையும் செய்வார். இப்போ நாங்கள் நடிக்கிறோம், நடிச்சுட்டு தாய் வருவோம், நல்லதாக பேசிட்டு போயிடுவோம். ஆனால் இதுக்கப்புறமும் வந்து இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய ஒரே கேரக்டர் ஆர்கே சுரேஷ். தான் படம்னு இல்லாமல் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருத்தர். அந்த பொறுப்புக்காகவே அவர் ஜெயிப்பார். அது போக இஸ் ரியலி வெரி மச் டேலண்டட். நல்ல டான்ஸர், நல்ல ஃபைட்டர், நல்ல உடம்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் கூட நாங்கள் நினச்சேன், அதாவது மித்த படங்கள்லாம் பறந்து வந்து அடிக்கிறது அதெல்லாம் செய்வார். இந்த படத்தில் அப்படின்னா ரொம்ப சட்டிலாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அவ்வளோ ஒரு யதார்த்தம், சிம்பிளாக இருக்கும். தான் பெரிய ஹீரோ அப்படிலாம் காட்டாமல் எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு அப்படி உண்மையாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இந்த படத்தோட சக்ஸஸ். அது வந்து நம்ம டைரக்டர் சார் ஜெய்சங்கர் சாருக்கும் அது வந்து ஏன்னா விடவே மாட்டேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே, ஆனால் உண்மை உடனே ஓகே ரொம்ப பிரமாதம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் ஆரம்பிப்பார். அதை பொறுமையாக வந்து திரும்பி இப்போ என்ன தான் வேணுன்ற கரெக்டாக சொல்லுங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா அவர் அந்த ஹீரோ இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை இந்த கேரக்டராக அப்படின்னு சொல்லி கேரக்டராக மாற்றி அவரை வந்து பண்ண வச்சுருக்காரு. அது இந்த படத்தோட ஃபுல்லாக படம் பார்க்க போகும்போது அதோட அந்த வேல்யூ தெரியுது. சார் ஆர்கே சுரேஷோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. எல்லா ஆங்கிள்லையும் சொல்கிறேன் நான், யதார்த்தமாக நடிப்பு. அது கந்தா சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாங் பண்ணார். அதாவது ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னன்றது கந்தாஸுக்கு தெரியும். அவர் 200 படம் பண்ணியிருக்காருனால ஒருத்தருக்கு அவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இழுக்க முடியாதுன்னு சின்சியராக டக் நான் வேணாம் என்னையெல்லாம் என்ன அது தம்பி இருக்காரு, அவர் நல்லா ஆடுறாருங்க சுரேஷ், அவரை வச்சு எடுங்க, நீங்கள் ஆடியே ஆகணுன்னு என்னை இழுத்து போட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஊரை பார்த்து. இல்லை நீங்கள் ஆடி ஆகணும், நைட்டு ஃபுல்லாக என்னை தங்க வச்சு ஆட வச்சு ஒரு சின்சியாரிட்டி அந்த இது இருக்குது. அவருக்கு தேவையில்லாத விஷயம் அது, அது ப்ரொடியூசரோட வேலை. இருந்தாலும் அவர் சின்சியராக வந்து பண்ணார் காதல் கந்தாஸ். இதில் வந்து விட்டு போனது வந்து நமோ நாராயணா. அவர் வந்து இப்போ இன்றைக்கி வரல ஃபங்க்ஷனில், பிச்சு உதவிட்டான் மனுஷன் கேரக்டர். இப்போ நான் கூட என்னமோ நினச்சேன் இது விளையாட்டாக ஜாலியாக வந்துட்டு போகும்போது என்ன பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில்.
ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவரோட இதெல்லாம் நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அவரோட கேரக்டர். அவ்வளோ தூரம் ஒரு அழகாக நடிச்சிருந்தார் நமோ நாராயணன். ஸோ இதில் வந்து ஒரு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, இணை கேரக்டர் நல்லா நடிச்சிருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்ல யதார்த்தமான மியூசிக் பண்ணியிருக்காரு தம்பி. மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஃபைட்டு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல எமோஷனை வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. என் தம்பியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சைடும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல ப்ரொடியூசர் கரெக்டான இடத்துல வந்து நின்றுருக்கு. இன்றைக்கி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டான டேட் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக உழைக்கக்கூடிய ஆர்கே சுரேஷ் கையில் அது இருக்குது. அதனால அது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ வெரி மச். அதை போன்று 2 தமிழர்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அதில் ராம்கி என்ற ஜல்லிக்கட்டு காளையையும் வேட்டை நாய் என்ற என்னுடைய மருமகன் ஆர்கே சுரேஷையும் பயன்படுத்தி தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டிய இந்த தயாரிப்பாளர்களுக்கு என் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. வேட்டை நாய்க்கு எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஆர்வி உதயகுமார் நிறைய உதாரணம் சொன்னாங்க. அவர் எங்கள் திரைப்படக் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அண்ணன் ராம்கி அவர்களும் திரைப்படக் கல்லூரி மாணவர். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரான நண்பர் என் அருமை மாப்பிள்ளை விஜய் கார்த்திக் அவர்களும் திரைப்படக் கல்லூரி மாணவர். நானும் விஜய் கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு கால நண்பர்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி தோழர்கள், வாழ்க்கை தோழர்கள். அவர் ஒரு தயாரிப்பு, இது 2வது தயாரிப்பு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு போராளி, உழைப்பாளி. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை ஜவஹர் கார்த்திகேயன் அவர்கள் தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார். அவருடைய முயற்சிக்கும் அவருக்கு அத்தனை வகையிலும் ஒத்துழைப்பு தந்தார். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையின் நாயகன் அருமை நண்பர் ஆர்கே சுரேஷ் அவர்கள். மனிதநேயம் உள்ள மனிதர்களில், கலைஞர்களில் ஒருவர் ஆர்கே சுரேஷ். எதுக்காக இந்த நேரத்தில் நான் குறிப்பிடணும்னு சொல்கிறேன்னா, சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்பட்ட இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து உதவி செய்த நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு கலைஞர்களில் ஒருவர் அன்பு நண்பர் ஆர்கே சுரேஷ் அவர்கள். அதே போல் அவரையும் பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்து அண்ணன் ராம்கி அவர்கள். ராம்கி, அருண் பாண்டியன், ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்வமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம்னு சொல்லிட்டு வந்தோம். 89-91 நானும் விஜய் கார்த்திகெல்லாம் அந்த திரைப்படக் கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லி அப்போ சேர்ந்தோம். அப்போ அண்ணன் ராம்கி அவர்கள் இணைந்த கைகளில் கதாநாயகன். அவருடைய படப்பிடிப்பெல்லாம் வரையிலிருந்து பார்த்து பரவசப்பட்டு அந்த திரைப்படங்களில் சேர்ந்த மாணவர்களில் நானும் ஒருவன். ஆனால் அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாய்ப்பை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், தயாரிப்பாளர் சுரபி, இயக்குனர் ஜெய்சங்கர், உழைத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து வாழ்த்துகிறேன். இந்த வேட்டை நாய் நன்றியுள்ள நாய் வெற்றிக்கான தேடலை தேடிக்கொண்டிருக்கிறது. வெற்றி பெற இதே போல் ஆச்சரியமே கவிதா தான். அந்த தமிழும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சுரேஷ்னு சொன்னக்கு எதுக்கு வாங்க? ஆர்கே சுரேஷ் ஒரு நபரை வந்து என் மாமா, என் மச்சான், என் புள்ள அப்படி வரவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவர் எப்படி பழகியிருப்பார். அதான் ஆர்கே சுரேஷ். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சீக்கிரமாக 2 வருஷத்துக்கு ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வேண்டிய வணக்கம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நான் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். என்னுடைய திண்டுக்கல்லேருந்து இந்த சுரபி சார், ஏன்னா நாங்கள் போன வாடி நடிகர் சங்கம் எலெக்ஷனில் இருக்கும்போது எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண இங்கே வந்து தான் தெரியும் ப்ரொடியூசர்கிட்ட. அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, என்னுடைய ஆவிக்குமார் படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண கேமராமேன் இந்த படத்துடைய கேமராமேன் நினைக்கும் போது ஈஸ்வர் ரொம்ப எக்ஸலண்ட் ஜாப், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன், ஹீரோயின்,
எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. பிக்சரைஸ் வேட்டை நாயின்னு பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு அருமையான ஒரு 2 டபுள் ஹீரோ இன்றைக்கி வந்து இருக்கிற சினிமாவில் சோலோ ஹீரோன்றதை விட எல்லோரும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸோடு பண்ணால் சினிமா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹிந்தியில் பண்ணுற மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேர்ந்து பண்ணும்போது 4-5 ஹீரோ சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா பிரமாதமாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் விஷால் கணேஷ் ஏன்னா விஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதால விஷால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாரி கணேஷ் எனக்கு செய்கிறேன். அப்புறம் இப்போ வந்து இது ராம்கி சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நான் ஷக்கலக்கு வெப்பின்னு ஒரு படம் ராம்கி சாரோட நடிச்சிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி பார்த்தேன், இப்போ ஒரே மாதிரி இருக்கார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக. சார் நிறைய படம் பண்ணணும் நீங்கள், இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது. கவுன்சில் வந்து நிச்சயமாக நல்ல படம். முரளி சார், ராதாகிருஷ்ணன் சார், கதிரேசன் சார், சுரேஷ் எல்லாருமே, சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரி மேலே கொண்டு போகணும், இன்னும் நல்லா வரணும்னு நினச்சி டெய்லி அவங்க பாடுபட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இது எல்லாருமே செயல்பட முடியும். ஸோ எல்லா சங்கங்களும் எல்லாமே வந்து ஒன்றா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருந்து முரளி சார் தலைமையில் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ இது கிளைகளால் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அண்ட் ஆர்கே சுரேஷ், அவன் எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன், நான் எங்கே இருந்தாலும் அவர் இருப்பார். ஒரே இடத்த தவிர பாலிடிக்ஸில் நான் இல்லை. ஸோ ஆர்கே சுரேஷ் பற்றி சொல்லணும்னா என் நண்பன். போன வாட்டி ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா ட்ராவல் பண்ணோம், ஒன்றா ரிசைன் பண்ணோம், எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்டியும் ஒன்றா எலெக்ஷனில் நின்னோம், ஜெயித்தோம். ஒரு நல்ல விஷயம் எது பண்ணாலும் ஆர்கே சுரேஷ் எப்பயுமே எங்கேயுமே இருப்பான். அப்படி ஆர்கே சுரேஷ் பொறுத்த வரைக்கும் அதுதான், எங்கே நல்லது நடக்கணுமோ அங்கே கண்டிப்பாக ஆர்கே சுரேஷ் வந்து இருப்பா. அப்படி ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு லிப்லாக் சீனு, அதுக்கப்புறம் டான்ஸு, இதெல்லாம் வேற லெவல். அதனால் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. நிச்சயமாக ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஒரு மீடியேட்டராக, அப்படி தான் எல்லாருக்குமே அவர் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ப்ரொடியூசராக அப்படி தான் தெரியும். நாங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அப்படி தான் இருந்தோம். பட் திடீர்னு ஒரு நாள் நடிக்கிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த படங்கள் வந்த ஆர்டிஸ்ட்டாக ஒரு டேலண்ட்டை ஒவ்வொரு படங்களும் நிரூபிச்சுட்டு வர்றாரு. நிச்சயமாக எல்லாரும் சொன்ன மாதிரி ரஜினி சார்ன்றது ரஜினி சார் தான், ரஜினி சார் மாதிரி யாரும் முடியாது. ஆர்கே சுரேஷாக தான் இருக்கணும். ரஜினி சார்ன்றது ரஜினி சார், அதே மாதிரி வந்து ஆர்கே சுரேஷ், நான் ஆர்கே சுரேஷ் மாதிரி வரணும்னு நிறைய பேர் சொல்லணும். அது மாதிரி தான் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய நண்பன் மிகப்பெரிய ஒரு நடிகனாக வரணும். அதுக்காக தான் இந்த எல்லாருமே வந்திருக்கோம், அந்த நல்ல மனசுக்காக தான் வந்திருக்கோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பேசினாலும் நம்ம விட்டு கொடுனா அவர் அடுத்த நிமிஷம் சரிண்ணே பார்த்துக்கலானே அப்படின்னு விட்டு கொடுப்பாப்புல. நான் சுரேஷ்க்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று, இன்னைக்கு உங்களை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்துருக்கேன், உங்களோட வியாபாரம் பண்ணியிருக்கேன், ஸோ அதே போல் தயாரிப்பெல்லாம் பார்த்துருக்கேன், வியாபாரம் பண்ணியிருக்கேன். இந்த நடிகனா எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க. இன்னும் மென்மேலும் பல வெற்றிகளை தொடரும். அதுக்கு உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து நல்ல ஒரு இடத்தை இலக்கை அடையணுன்றது இந்த தருணத்தில் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் நாய்கள் ஜாக்கிரதையை விட 2 மடங்கு இல்லை 3 மடங்கு பெரிய வெற்றியை கொடுக்கணும் நம்புகிற வேண்ட உங்களுடைய ஆதரவையும் இவங்களுக்காண்டி கேட்குறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து தயாரிப்பாளர்களும் திரையுலகமும் இயக்குற வகையில் தானே பொறுப்பேற்று தன்னுடைய அனைத்து சகாக்களையும் பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஈடேறி தந்தார். அது தயாரிப்பாளர் சங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை உருவாக்கி தந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த படக்குழு அவரை வைத்து உருவாக்கிற இந்த படம் அவர் இருக்கிற காரணத்தால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமே உங்கள் உடன் இருக்கிறது என்று சொல்லி இது மாபெரும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வந்திருக்கோம் படத்துடைய அத்தனை டெக்னீஷியனுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது இங்கே வந்து மொத்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கலந்ததுக்கு காரணம் வந்து ஆர்கே சுரேஷ் சார் அவர்கள். அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், நடிகர், டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய குடும்ப விழா மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா அவர் ஒரு ஆர்கே சுரேஷ் சார் வந்து ஒரு பழகும்போது எல்லோரும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவங்கள்ட்ட வந்து ஒரு மகனாகவும் அடுத்தவங்க ஒரு சகோதரனாகவும் தான் பழகுவார். அவ்வளோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர்.
அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக நான் வந்து அவரோட பழகிட்டு இருக்கேன். அவரோட உழைப்பு வந்து அவர் எங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காருன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு படமும் அவ்வளோ சிரமப்பட்டு அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் அவரே வந்து தயாரிப்பாளராக மாறி அதுக்குள்ளே எல்லா வேலைகளையும் அவரே பண்ணி இதை படத்தை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அவ்வளோவும் அவர் பண்ணுவார். அது தயாரிப்பாளருக்கு ரொம்ப ஈஸி. அவர் ஒரு நடிகராக நம்ம வந்து செஞ்சுட்டோம்னா அவரே நம்ம வேலை எல்லாத்தையும் பண்ணிடுவார். ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவரே செய்யக்கூடியவர் தான். இந்த படம் பார்க்கும்போதுமே இப்போ கூட ராம்கி சாரை பற்றியும் சொல்லி ஆகணும். பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா படத்தில் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இத்தனை படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து இருக்க மாதிரி ஒரு எங்களுக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் நீங்களாம் வைக்கவே இல்லையேன்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டு இருந்தார். சொல்லிட்டு இருந்தார். சாரி டு இன்டரப்ட். நான் அப்பா படத்தில் ஒரு 4-5 படம் பண்ணியிருந்தேன். ராமநாதன் சார் படத்தில் இவரெல்லாம் குழந்தை மாதிரி வருவார், சின்ன பையன். ஒரு 100 படம் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு படத்தில் கூட இந்த மாதிரி ஒரே சாங்கில் இத்தனை லிரிக்ஸ் நான் பண்ணதே இல்லை. அழகான பொண்ணுன்றதுக்கா இப்படியெல்லாம் இந்த டைரக்டர் வந்து என்ன ஓரவஞ்சனையாக வந்து ஆனால் அவருக்கு மட்டும் இப்படி இத்தனை கிஸ்ஸு நான் பண்ணதே இல்லை. நான் பார்த்தேங்க 30 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். நான் பண்ணதே இல்லை. தேங்க்யூ. சாரி ஹீரோவாக அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் நான் அப்புறம் தான் கேள்விப்பட்டேன், இந்த படத்தோட வில்லன் யாருன்னு கேட்டால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் வில்லனா. இந்த படம் தயாரிப்பாளரே வில்லன் ஆக்கி வச்சுருக்காரு. ஒரு சீனையும் பார்க்கும்போதும் சில டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அணித்தரமாக இருக்குது. டேரக்டரும் முந்தின படம் வந்து அவார்டு வாங்கின படத்தில் அதனால நல்ல ஒரு கருத்தை தான் அவர் டேரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இதுக்கு வந்து தருவிட தயாரிப்பாளர் சங்கம் வந்து எப்பவும் போல இந்த படங்கள் ரிலீஸுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் உறுதுணையாக இருக்குங்கிறத உறுதிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிரினும் மேலான ரசிகர் பெருமக்கள், என்னோட அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல் தடவை என் மனைவி வந்திருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த வேட்டை நாய் படத்தை பற்றி சொல்லணும்னா, ஏன்னா கொஞ்சம் இந்த தேட்டருக்காரங்களும் கொஞ்சம் சின்ன ரிக்வஸ்ட். அதுக்கு முன்னாடி கமலா தேட்டர் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப நன்றி உங்கள் கொடுத்ததுக்காக. ஏன் நான் வந்து பிரசாத் ஸ்டூடியோவில் தான் அது வைக்க வேண்டியது. எதுக்கு கமலா தேட்டரில் வச்சேன்னா, எல்லாரும் வரணும், இந்த மாதிரி அதிகமாக ஆடியோ லான்ச் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ்லாம், அது மூலிமா ப்ரமோஷன்ஸ் ஜாஸ்தியாக வரணும், படங்கள் வந்து அதிகமாக எடுக்கணும். அதனால சில மரபுகள்லாம் வந்து யாரும் மறக்கக்கூடாது. பத்திரிக்கையாளர் எல்லாம் வரும்போது டெக்னீஷியன் அவங்க குடும்பம், ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு அப்படிங்கிறது தான் குடும்பம் ஃபஸ்ட்டு கைத்தட்டுறதான், அவன் மனைவி. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நான் இப்போ 2 பேர் சொல்லுவேன். இந்த படத்தோட இயக்குனர், நான் யாருக்குமே முத்தம் கொடுத்ததே கிடையாது. நான் எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் நான் அவர் கொடுத்தது காரணம் ஏங்க, அது படத்துக்குள்ளங்க, படத்து வெளியே தலைவர. அதாவது நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த மனுஷன் படாத கஷ்டமே கிடையாதுங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அவர் தான். நான் வந்து கடவுள் புண்ணியத்தில், எங்கள் அப்பாவோட புண்ணியத்தில் நான் பெரிய ஆக்டரா, எவ்வளோ பெரிய ஆக்டரா வந்தாலும் இவருக்கு என்னைக்கும் இவருக்கு கால் சீட் என்னைக்குமே நம்ம கொடுப்போம். நான் இவர் கஷ்டத்தை கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறவன். அவங்க மனைவிக்கு வந்து என்னோட இன்னொன்று வந்து இந்த படத்தோட ஒரு தயாரிப்பாளர் கார்த்திக் ஜவஹர், அவன் 30 பேர் வச்சிருப்பான் மாற்றி மாற்றி, வாஸ்துவா என்னன்னு தெரியாது. ஆனால் என்னோட 30 வருஷம் 25 வருஷம் நண்பன், ரொம்ப நல்ல மனுஷன். இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா
அவங்க மனைவி தான் காரணம். ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிங்க. மீனா எனக்கு அவங்க 1000 உதவிகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எனக்கு நன்றி. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நன்றி. நான் வளர்றதுல நீங்களும் ஒரு காரணம், ரொம்ப நன்றி. சரி கொடு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா, நீங்க போடுங்க. படத்துல அதிக முத்துக்காச்சே இல்லை இது. ஸோ குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து சினிமா தரப்பில் நம்ம எவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளோ. நான் எது கமலா தேட்டருக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னா, இந்த மாதிரி அதிகமாக ஆடியோ லஞ்ச்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாலும் இருங்க. ஏன்னா இது இங்கே இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு படமே வரும். தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு படம் வரும். எல்லா டெக்னீஷியன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு படம் வரும். அதனால ஒரு 10 நிமிஷம் தாமதம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேட்டநாய் டைட்டில் வைக்கும்போதே எனக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஒரு பைரவரோட டைட்டில் வைக்கிறோம். அப்படி ஒரு வேட்டநாய் அப்படிங்கிற போது அந்த ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டில் பண்ணுறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பைசப்ஸ் அப்போ கொண்டு வந்தது. ஸோ அந்த டைட்டிலுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் வேட்டநாய். ஏன்னா நான் நன்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்புறம் மெயினாக ராம்கி அண்ணனை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஒன்று சொன்னார், அவருக்கு முத்த காட்சி வைக்கல 30 வருஷமா. என் அண்ணி கேட்டுச்சுன்னா அட்டி விழுந்து வீட்டுக்குள்ள. நான் நெரோஸ் அக்கா வந்து என்னோட சொந்த சகோதரி மாதிரி, ஒரு நல்ல மனிதர். இவர் மாதிரி ஒரு மனிதர்லாம் இன்னைக்கு எங்கேயோ எந்த லெவல்லையோ இன்னைக்கு வர வேண்டிய தமிழ் சினிமாவில். அவர் அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டார். இவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 100க்கும் மேல படம். இப்போ சும்மா போய் RX100ன்னு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய 100 days கொடுத்துட்டு வந்தார். இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ வந்து அவர் ஏதோ அப்படி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ வந்து நடிப்பேன் அப்படின்னு. ஆனால் இப்போ அவரை விட மாட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய எல்லா படத்துலையும் அவர் தான் இருப்பார். ஏன்னா மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர், ஒரு தங்கம், கோல்டு. உண்மையிலே இப்படி மாதிரி ஆள் கிடைக்கிறதுல இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டம். லவ் யூண்ணா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு வைக்க சொல்கிறேன் ஒரு படத்தில். அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்துலங்க வேட்டை நான் எவ்வளோ படங்கள் நான் வந்து எவ்வளோ படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ படங்கள் வந்து நடிச்சிருக்கோம், தயாரிச்சிருக்கோம், விநியோகம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஏன்னா இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் கலந்தவன் தான் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். பர்சனல் லைஃப்லேயும் இதாகி பல விஷயங்கள்லையும் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு அதனால தான் அப்படி பக்குவமாக அப்படி ஒரு பயம் பக்தியோட வந்து நின்றாரு. ஈஸ்வரன் இந்த படத்தோட முனீஸ்வரன் கேமராமேன். நல்லா வரணுங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரி. நல்ல மனிதன், உழைப்பை பார்த்துக்கிட்டே கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 20 அண்ணா ரொம்ப நன்றி. நீங்கள் அவருக்கு வந்து தொடர்ந்து டாக்குமெண்டேஷன், அவருக்கு 20 டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன இந்த மாதிரி நல்லவர்கள், நல்ல உழைப்பாளிகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. டைரக்டர் சாரை நான் முன்னாடி டைரக்டர் சாரை பற்றி அவங்க ஃபேமிலி சொன்னேன், அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் கதையை சொல்லிட்டு அன்னையிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் சார் ராம்கி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு போய் அடித்து அழுது திருப்பி அவர் என்னை அடித்து நாய் பக்கத்தில் போய் விழுகிற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட்டு. அந்த சீன் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. படம் நான் நடித்து முடித்ததுக்கப்புறம் பார்க்குறேன் ராம்கி அப்படியே மெல்ட் ஆகி பார்க்குறாரு. அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் அழுகிறாங்க. டைரக்டர் சார் வந்து நான் எமோஷனல் அடித்து என் எனர்ஜி எல்லாமே போய் உட்காந்துருக்கேன். நாயே நாக்கு தொங்கிருச்சு பக்கத்தில் உட்காந்துது. இவர் வந்து சார் அருமை சார், சூப்பர் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒன் மோர் சார்ன்னு சொன்னோடனே எங்கேருந்து நம்ம என்னத்தை கொண்டு வர்றது, டைலாகு, அந்த எமோஷனல் எல்லாத்தையும் திருப்பி எங்கே வராத சார் அப்படின்னு. அதெல்லாம் வரும் சார்ன்னு சொன்னோடனே திருப்பியும் அதில் எனக்கு தெரியல. நம்ம வெளியே அவங்களை பார்க்குறவங்களுக்கு தான். ஏன்னா எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னா அப்போ என்னத்தை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற யோசிச்சு அந்த ஷாட்டை திருப்பி பண்ணோம். அதோட பெட்டராக வந்திருக்கா, அது முன்னாடி பெட்டரான்னு எனக்கு தெரில, எதை வச்சிருக்காருன்னு தெரில. ஆனால் டப்பிங் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்னை ஷேப் பண்ணுறதுல, என்னை உருவாக்குறதுல என் பாலா சாருக்கு அடுத்து அவர்
அவர் வந்து கடவுள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 2வது நம்ம இதில் நடிச்சிருக்காரு கௌதம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே ராம்கி அண்ணன், நாங்கள் ஹீரோ, அவர் வில்லன் கம் ஹீரோ, நான் வந்து ஹீரோ. 2த்தையும் மொத்தமாக எடுத்துட்டார் அவர். கௌதம்னு ஒருத்தர் கேரளாவிலேருந்து வந்து நடிச்சிருக்காரு, மலையாளி ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்ல பர்சனாலிட்டியான ஆள். படத்தில் வச்சதுக்கப்புறம் அவரை பார்த்தோன்னே எல்லோரும் வந்து அப்போது நம்ம எல்லாரும் பப்ளிக்கில் வரும்போது ஏன்னா ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு அவர் பக்கத்தில் ஓடி போயிடுவாங்க. அவனை அவர் சொல்ல, இல்லை நான் இல்லை ஹீரோ, அவளே உண்டல்ல புள்ளியாள் ஹீரோ அப்படி சொல்லி திருப்பாங்க. உடனே நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க. ஸோ நல்ல ஒரு நல்ல மனிதர், நல்லா வரணும் நீங்கள். ஹீரோயின் இப்போ படம் இல்லைங்க, படத்தில் அப்படிங்கிறம்போது வீட்டில் மட்டும் பர்மிஷன் வாங்கியிருக்கு, படத்தில் மட்டும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அதனால அவங்களும் அதை பற்றி கண்டுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அந்த கதையில் அது தேவைப்பட்டுச்சு. சும்மா உட்காந்து இவர் டைரக்டர்லாம் இதை கொடுக்குறவர், அவர் வாழ்க்கையிலையும் கொடுக்க மாட்டார். நேஷ்னல் அவார்டு எடுக்கிற டைரக்டர் இவர். ஆல்ரெடி இவரோட முன்னாடி படம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினார் அவர் ஹீரோ. அப்படிப்பட்ட டைரக்டர் முத்தக்காட்சியில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்களாம் இந்த கதையில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் சேர்த்துக்கிட்டது, அவர் வைக்கவே இல்லை. அது என்னன்னா அப்படி ஒரு ஹீரோ. இது ஒரு கிட்டத்தட்ட புதிய பாதை தாங்க, உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட புதிய பாதை தான். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒருத்தனை வந்து திருத்தி அவரை கொண்டு வந்து ஒரு வலியான படம் அது. இந்த ரொம்ப எமோஷனல் பவுண்டிங்கோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு குடும்ப படம் வரும், தயவுசெய்து படத்தை போய் பாருங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதில் என்னங்க தப்பு இருக்கு? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏன்னா அந்த உணர்வை வெளிப்படுத்தணும். அந்த போய் மக்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு சின்ன ஒரு கவர்ச்சியாவோ எதுவுமே தெரியாது. பார்க்கும்போது அந்த எமோஷன் அப்படி பக்கத்தில் உள்ள ஒய்ஃபை பார்ப்பான், அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். அதே நேரத்தில் ஆக்ஷன் இருக்கு, சாங்ஸ், ரொம்ப எமோஷ்னலான பவுண்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நமோ நாராயணனை பற்றி சொல்லணும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் என் மாமா. எனக்கு மாமான்னு சொன்னோன்னு தாங்க ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் சொல்லிக்கிறேன், திருப்பி நான் அது வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் நான் எல்லா இடத்துலையும் மாமா பங்காளின்னு தான் பேசுவேன். முதல்ல ப்ரொடியூசர் கவுன்சிலில் மேலே நாங்கள் உட்காந்துக்கிட்டு, பக்கத்தில் எங்கள் தலைவர் முரளி சார் உட்காந்துக்கிட்டு, இந்த சைடு கதிரேசன் பங்காளின்பேன், இந்த சைடு பேசுவேன், இசி மெம்பர்ஸை மாமான்பேன், மச்சான்பேன். முதல்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு யூனியன்னு குடும்பமாக வந்ததுக்காக உண்மையிலே வாழ்த்துக்கள். அப்படி தான் பேசுவோம். அதே மாதிரியே அதில் ஒரே ஒருத்தர் தான் வந்து சந்திரபாபு சேன், அவரே வந்து நாங்கள் வந்து இந்தியாங்கிற மாமா மச்சானில் சேர்த்துப்போம். எதுக்குன்னா சொல்கிறேன்னா அது யூனிட்டிக்காக சொல்கிறோம். ஸோ அப்படி நம்ம எல்லாம் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாமே சேர்ந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட பிஸ்னஸ் இது 20-30 படங்கள், நான் வந்து 28வது படம். இது வந்து 7வது 8வது பண்ண படம் இது. ஏன்னா சில கதாநாயகர்கள் பிஸ்னஸ் வந்து நடித்து இன்னைக்கு வியாபாரம் ஓடிடியில் வியாபாரம் ஆயிரும், தேட்ரிக்கலாக வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் இருக்கும். எனக்கே ஒரு மீடியம் ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸ் இருக்கும். நான் என்ன ஓடிடிக்கும் தேட்டருக்காரங்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், தேட்டருக்காரங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஓடிடி வந்து வாங்கும்போது அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு மினிமம் ரேட்டு பண்ணி தயவு செய்து வந்து சின்ன படங்களே வாங்குங்க. ஏன்னா அந்த அந்த எல்லாருனாலும் பெரிய படம் வாங்க முடியாது. நீங்கள் பெரிய படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் போய் பார்த்து உள்ளே போனாதான் தெரியும் அவர் எவ்வளோ வட்டிக்கு வாங்கி அந்த பெரிய படம் எடுத்திருக்காருன்னு, எந்த ஹீரோ கால் சீட் கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அங்கேயாச்சும் பேசி இது கிடைக்கும், ஹீரோவை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன படம் தயாரிப்பாளர்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும்? இன்னைக்கு ஜோதி முருகன் சார் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க திண்டுக்கல்ல, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல மனிதர், பொலிட்டீஷியன், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவருக்கு
அவர் மாற வந்து பிளஸ்ஸிங் பண்ணி இன்னைக்கு கார்த்திக் அவர் சொன்னார், அவர் இல்லைன்னா நான் இவங்க வந்திருக்காரு. இந்த சின்ன படங்களை வந்து ஊக்குவிச்சா மட்டும்தாங்க சினிமா நல்லா இருக்கும், எக்ஸிபிட்டர் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. என்னைக்குமே நான் தான் சொன்னேன், சின்ன படம் பெரிய படம்லாம் எனக்கு எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்மளோட கடமை ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா இருக்கட்டும், எந்த இதுனாலும் வாங்க ஆடியோ லான்ச்சில் வந்து உட்காருங்க, ப்ரமோஷன் பண்ணுங்க, போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகட்டுங்க. இந்த மீடியா இருக்காங்க, கிட்டத்தட்ட எனக்கு 11 வருஷம் ஆச்சு நான் ஸ்டூடியோ 9 ஆரம்பிச்சு. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி 11 வருஷம் ஆச்சு. நான் அப்போ இருந்து கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட படம் எடுத்தேன். அப்போ இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சின்ன தயாரிப்பாளர்கள் வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ டைம் எடுத்ததுக்காக என்னை இங்கே எல்லாரும் வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு குடும்பம், ஆனால் நீ எனக்காக வரல, ஒரு தயாரிப்பாளர், சிறு தயாரிப்பாளர். இந்த படம் அவங்க பட்ஜெட்டையும் தாண்டி ஒரு படம் 4 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்த படம் 4-4.25 கோடி ரூபாய். எனக்கு தெரியாது எவ்வளோ வட்டிக்கு வாங்கினான்னு கூட எனக்கு தெரியாது, நான் ஓப்பனாக பேசுகிறேன். அப்போ எவ்வளோ இருந்து அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை இங்கே கொண்டு வந்ததுக்காக 2 தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அவர் படத்தை வெற்றி பெற மக்கள் செய்யணும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். தயாரிப்பாளர் 2 பேருக்குமே நன்றி. ஏன்னா அவர் சார் வந்து திண்டுக்கல்லில் பெரிய மனிதர், நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். அவருக்கும் அந்த படம் வெற்றி படமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையணுங்கிறத வேண்டிக்கிறேன். அப்புறம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முரளி அண்ணன் இருக்காதுன்னு நினைக்கிறேன்ல, நிச்சயமாக தம்பியாக தான் இருப்பார் முரளி சார் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட நான் நிறைய படம் பண்ணிருக்கேன். ராம் சார் படம் அங்கே பண்ண படம் மேக்ஸிமம் அதிக படம் நான் தான் பண்ணியிருப்பேன். அவருக்கும் இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் தலைவரானதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ் திரைப்படம் வந்து தலை நிமிர்ந்து நிற்க தொடங்கியிருக்கு. அந்த நேரத்தில் இப்போ ஆர்கே சுரேஷ் சார்கிட்ட உட்காந்து பேசியிருக்கும்போது சொன்னார், நம்ம பவித்ரன் சார் சொல்லும்போது இந்த ஷூட்டிங்லாம் இங்கே எடுக்கிறது இல்லை, எல்லாமே வந்து ஆந்திராவில் போய் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது இங்கே ஸ்டுடியோ இல்லை, அதனால தான் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஏன்னா அமிதாப் பச்சன், தர்மேந்திரா கிட்ட நான் வாகினி ஸ்டுடியோலாம் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இங்கே இருந்த இடம் போய் இன்றைக்கி எல்லாருமே நம்ம அங்கே ஷிஃப்ட்டுக்கு ஸ்டுடியோ கிடையாதுங்கிறது தான் ஒரு இது. அதுக்காக சுரேஷ் சார் சொன்னபோது சொன்னாங்க, இடம் வாங்கிட்டோம் மாஸ்டர், நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன், உங்கள் கைத்தட்டல் மூலியமாக அவருக்கு அந்த நன்றி சொல்கிறேன். அந்த எண்ணம் வந்திருக்கல, அதுக்கே அவருக்கு நம்ம நன்றி. அதே சமயம் இங்கே தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் கில்டு சார்பாக அந்த முயற்சிக்கு 2 கோடி ரூபாய் நான் தர்றதுக்காக நான் அந்த இடத்துல உறுதி கூறுறேன். அதே மாதிரி எல்லா சங்கமும் முயற்சி பண்ணி தமிழ்நாடு தமிழனுக்கே சொந்தம், தமிழ்நாட்டில் ஷூட்டிங் பண்ணுறவன் தமிழனுக்கே தான் போய் சேரணும். அந்த எண்ணத்தில் ஆர்கே சுரேஷ் சார் சொன்னார், நீங்கள் வருத்தப்படாங்க தம்பி, நாங்கள் மலையாளம் எங்கள் சகோதரன், கன்னடம் மட்டும் தான் எங்களுக்கு எதிரி. ஏன்னா அவன் தான் எங்களை போர்டை அடிப்பான், மலையாளத்துக்காரெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நான் மலையாளத்தில் மம்முட்டி சார் வந்து நிறையா படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மாஸ்டராக பண்ணியிருக்கேன். மலையாளமும் தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே எதிரி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே கன்னடக்காரன் மட்டும்தான். ஏன்னா அவன் தான் தமிழை பார்த்து அடிப்பான், அடிக்கிறவனை திருப்பி அடிப்போம் நாங்கள், அவ்வளோதான். மற்றபடி அடிக்காதவங்களெல்லாம் அணைச்சிக்குவோம் நாங்கள். அடிக்கிறவனை எவனாலும் திருப்பி அடிப்போம், எவனாலும் சரி திருப்பி அடிப்போம். தமிழரோட வீரம் அது. ஏன்னா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உதித்தவன் தமிழன், அதுக்கப்புறம் தான் எல்லாம் சைடில் வந்திருக்கானுங்க. அதனால் நாங்கள் யாராலும் அடிப்போம். அந்த ஸ்டுடியோ வந்து வைக்கிறதுக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவர் நினைச்சதை நடத்தாமல் விடவே மாட்டார். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக முடிக்கணும்னா இந்த தமிழ் திரைப்பட உலகம் வேறு எங்கேயுமே ஷூட்டிங் போகாத அளவுக்கு அனைத்து வரும் இங்கே வர்ற மாதிரி உங்களால் முடியும், நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி சந்திரபாசன் இருக்கு சார் இருக்கார், அவர் வந்து பணத்தை அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக கொடுக்கணும். எங்கள் ரொம்ப முன்னோடி அழகன் தமிழ்மணி சார் இருக்காங்க, இதெல்லாம் இவங்களோட வழிகாட்டுதலை வந்து இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் அத்தனை செயற்குழுக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை குறிக்கிறேன். ராம்கி சார் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு படம் சின்ன போய் மெல்ல பேசி அவருக்கு நான் தான் 2 போட்டிருந்தேன் அவருக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு. என்ன சார் ஞாபகம் இருக்கா சார்? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறையா ஒரு 25 படம் நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் ஸ்டைல் அவ்வளோ ஒரு ஸ்டைலாக இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கார், அதே எனர்ஜியாக இருக்கார். நான் அண்ணனா அவர் அண்ணனான்னு தெரியல, இருந்தாலும் எனர்ஜியாக இருக்கார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் இருங்க சார், எப்போவும் அதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணி நல்ல மனசாக இருந்தாலும் நிச்சயமாக அது மாதிரி இருப்பீங்க.
அதே மாதிரி இசையமைப்பாளர் மிக அற்புதமாக இசையமைச்சிருக்காரு. சின்ன பையனாக இருக்காரு. அனிருத் மாதிரி சொன்னாங்க, ப்ரொடியூசர் ஹீரோ சொன்னார். அந்த மாதிரி நிச்சயமாக வரணும்னு வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. அது மாதிரி இயக்குனர் சார் ஜெய்சங்கர் சார் பாருங்க, ஒன்றும் தெரியாது அப்பா இருக்காரு, பால் குடிக்கிற சும்மா இருக்கு. ஆனால் ஒன்மோர் கேட்டு எல்லாத்தையும் பிச்சு எடுத்து படம் அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருக்காரு. மிக மிக பிரமாதமாக எடுத்திருக்காரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் சார் எனக்கு என் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் தனியாக பண்ணியிருக்கீங்க. மிகப்பெரிய வெற்றி அடைய மனமான வாழ்த்துறேன். எடிட்டிங் மிக அற்புதமாக இருந்துச்சு. சூப்பராக ஹீரோயின் முத்தம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஹீரோ கொடுக்கும் கூட பயந்து கொடுத்தாங்க, அவங்க ஒய்ஃபுக்கு பயந்து. ஆனால் ஹீரோயின் யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப 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 அழுத்தி முத்தம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த அது புடவை கட்டின யாரோ சொன்னாங்க, குறை சொன்னாங்க. பட் நல்லா கட்டியிருக்காரு, பரவாயில்ல, ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காரு. எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் ஆர்கே சுரேஷ் சார். ஆர்கே சுரேஷ் சார் மிக மிக வெற்றி அடைய இந்த கூட்டத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் மாதிரி நல்லவங்க வந்தால் மட்டும்தான் திரைப்பட உலகம் நல்லா இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி வச்சிருந்தாங்க சினிமாவை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஆர்கே சுரேஷ் சார் வந்து நல்லது பண்ணணும்னு நான் வேண்டுகிறேன். உங்கள் கூட எப்பவும் துணையாக இருப்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த படம் வேட்டை நாய் வெற்றி விழாவில் நம்ம அத்தனை பேரும் கண்டிப்பாக சந்திப்போம். எல்லா இடத்துலையும் சொல்ல மாதிரில இது நிச்சயமாக அந்த வேட்டை நாய் வெற்றி படமாக இருக்கும். அந்த வெற்றி விழாவில் நாங்கள் அனைவரும் இதை விட பல்லாயிரக்கணக்கான கூட்டமா எப்படி தயாரிப்பாளர் சங்கம் பதவி ஏற்றுக்கும் போது அங்கே வச்சிங்களோ அந்த கூட்டத்தை கூட்டி நம்ம மிக பிரமாண்டமாக வெற்றி விழா கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவரையும் வாழ்த்தி, நான் சொல்ற மாதிரி அம்மாவை எப்போதும் மறக்காதீங்க. உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னை முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கும் இன்னைக்கு இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நான் சின்ன காரணம் மட்டும்ல. இந்த படம் ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எப்பவும் இருந்துச்சு. என்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு நல்ல படமாக கொண்டு வந்திருக்கிறது ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, அத்தனை நல்லுள்ளங்கள். முதல் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கதையை ஃபஸ்ட்டு கார்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு டீ கடையில் நின்றுட்டு எல்லா இயக்குநர்களும் அப்படி தான் நிற்பாங்க. அப்படி தான் நின்று இந்த கதையை கார்த்தி சார்கிட்ட சொன்னேன். அவர் 10 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கும்போது 3 நிமிஷம் தான் அவர் கேட்பார். 7 நிமிஷம் அவருக்கு மற்ற வேலை இருக்கும். அந்த 3 நிமிஷத்துலேயும் கதையை கேட்டுட்டு சுரேஷ் சார் தான் எனக்கு வேணும், ஏன்னா அவருக்கு வில்லனாக நடிச்சிட்ருக்காரு, இதில் வேற ஒரு பரிணாமம் அவருக்கு இருக்கும், அவர் நடித்தா இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ சுரேஷ் சார் தானே இப்போவே வா போகலாம் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் உடனே போன போட்டார். மறுநாள் மீட்டிங் நான் சொன்னது மாதிரியே நடந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி இந்த படம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் தயாரிப்பாளர் சுரபி ஜோதி முருகன் சார். ஏன்னா திண்டுக்கல்ல போய் அவர் படம் எடுக்கிறதுக்காக பல இயக்குநர்கள் அவரை தயாரிப்பாளர் ஆக்கிறதுக்காக பல இயக்குநர்கள் அவரை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சார் நான் முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அதுலேருந்து அவருக்கு எனக்கு ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. சாருக்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறேன் சார் அப்படின்னு காரில் கூப்பிட்டு போனார். அவருடைய காலேஜுக்கு போனோம். கதையை சொல்லும்போது அவர் எல்லா வேலையும் அவ்வளோ வேலை இருக்குது அவருக்கு, காலேஜ் வேலை மற்ற வேலைகள் அவ்வளோ இருக்குது. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மாதிரி ஒரு சைலண்டில் தூக்கி போட்டுட்டு கதையை கேட்டுட்டாரு. கதையை கேட்டுட்டு அவருக்கு என்னன்னா அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷத்து வரைக்கும் அவர் என்னை நம்பினார், இன்னமும் நம்புகிறார். இப்படி ஒரு தயாரிப்பாளர் எல்லா இயக்குநருக்கும் கிடைச்சா வேட்டை நாய் மாதிரி பல வேட்டை நாய் வரும். அதே மாதிரி விஜய் கார்த்தி சார்
இந்த படத்தை நல்ல படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற உறுதியில் என்னை விட அதிகமாக இருந்தது அவர். நான் கூட இருக்கிற போதும் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்பேன். இல்லை நல்லா பண்ணும் தலைவா, நல்லா பண்ண தான் இருக்கும். சரி, அதை தாண்டி சுரபி சார்ட்ட போனால் அவர் இன்னும் இதை விட நல்லா பண்ணும் பாரு. காம்ப்ரமைஸ் நான் இல்லை, நான் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கேன். காம்ப்ரமைஸ் ஆகாதது இவங்க 2 பேர் மட்டும்தான். தயாரிப்பாளர்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை. அந்த அளவுக்கு. அப்புறம் சுரேஷ் சாரை சொல்லணும். சுரேஷ் சார் வந்து கதையை சொன்னதுலேருந்து வேட்டனாயாக இருக்கார். அவர் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இடையில சொன்னீங்க அது சுருக்கமாகவும் சொல்ல முடியும், சொல்லிட்டு போகவும் முடியாது. ஏன்னா நன்றிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எப்படி சரியாகும்? நன்றிங்கிற வார்த்தை மட்டுமே சரி, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் மட்டும் போதுமா? நன்றிங்கிறது இந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். அது எப்படின்ட்டு சுரேஷ் சார் வந்து சுரேஷ் சாரும் நானும் அதிகமாக பேசிக்கிறதே இல்லை, அதுதான் உண்மை. ஃபோனில் மட்டும் பேசிக்கிட்டு இல்லை. ஆனால் நான் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கணும் அது அவருக்கு தெரியும். அதே தான் சுரேஷ் சார் என்ன மனசில் இந்த படத்தை பற்றி நினச்சிட்டு இருக்காரோ எனக்கு தெரியும். ஒரு செகண்டில் கூட இந்த படத்துக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர் இறங்கினதே இல்லை. அண்ணன் ராம்கி அண்ணன் வேட்டநாய் படத்துக்கு ராம்கி அண்ணன் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு உயிர் வந்துச்சு. அதுதான் உண்மை. இந்த படத்துக்கு உடல் சுரேஷ் சார் அப்படின்னா உயிர் வந்து ராம்கி அண்ணன். அந்த ராம்கி அண்ணனை கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய அந்த இது நம்ம கேமராமேன் நம்ம கார்த்தி சார். சாருக்கிட்ட போய் கதை சொன்னேன். சும்மா 10 நிமிஷத்துல தான் கேட்பாருன்னு நான் நினச்சிட்டு போனேன். 4 மணி நேரம் கேட்டார். அப்போ சொன்ன சீனை திருப்பி கேட்டார். சரி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திரும்ப ஷூட்டிங்க்கு கம்மிட் ஆக போகும்போதுக்கான சரி அண்ணனை பார்த்துட்டு வந்துடுவோன்ட்டு போனேன். 8 மணி நேரம் கேட்டேன் கதையை. சீனை திரும்பி அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஏன்னா அந்த அளவுக்கு என்னை நம்பினார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு எனக்கா அண்ணன் பெரிய நடிகர் எப்படி 1 மோர் வாங்குறது. ஆனால் அண்ணன் ஃபஸ்ட்டு ஷாட் வச்ச உடனே ஒரே வார்த்தை, அண்ணே ஒரு 1 மோர் அப்படின்னு. ஒன்றுமே சொல்ல. அவன் என்னமோ நினச்சிருக்கான் மனசில், அந்த கதாபாத்திரமாக அவனுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அது அப்புறம் சுபிக்ஷா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அவளை பார்த்துட்டு கதை இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணு தான் அந்த ராணி அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு இந்த ராணியை இந்த கதாபாத்திரம் நடித்து வச்சு தரணும்ட்டு. அன்றைக்கி நிறைய ஒர்க் அதிகமாக இருந்தது. அன்றைக்கி ஃபோட்டோ சுட்டு மாட்டேன், சில வேலைக்கு நிறைய இருந்தது. அந்த நேரத்தில் கதை சொல்லலாம்னா ஒரு 10 நிமிஷம் தான் சொல்லலாம். ஆனால் என்னால் முடியல. அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் சொன்னேன். சுபிக்ஷாவும் அவங்க அம்மாவும் கதையை கேட்டுட்டு ஒரு 4 இடத்துல அழுதாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்படி இருந்தாலும் இவங்களை கமிட் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னேன். ஆனால் கதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாலும் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும்னு வந்தாங்க. அது இதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன் இன்றைக்கி இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் காரணம். ஒரு கதை மட்டும்தான் நான் உருவாக்குவேன். இந்த கதையை திரையில் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது கேமராமேன். எனக்கும் கேமராமேனுக்கும் சண்டை வராதனாலே இல்லை. இப்போவும் வருது, தினமும் வருது, படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்துச்சு அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு உண்மை, இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக மட்டுமே சண்டை போட்டுகிட்டே இருந்தோம். அப்படி ஒரு கேமராமேன். அப்புறம் கணேஷோட சண்டை போட்டு 3 நாள் நம்பரை பிளாக் பண்ணி டிக் போட்டேன். 3 நாள் நம்பரை பிளாக் பண்ணி டிக் போட்டுட்டேன். ஆனால் கணேஷோட பெருநண்பன் ரொம்ப சின்ன பையன். ஆஃபீஸில் வந்து 3 நாள் உட்காந்தா அப்படி. அதுக்கப்புறம் ஏன் தப்பு புரிஞ்சுது.
எவ்வளோ நல்ல பையன், என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக நம்பரை பிளாக் பண்ணுறதா? இசை அந்த சாங் இந்த படம் அந்த சாங் வரும்போது வேற ஒரு பரிணாமத்துக்கு வந்துச்சு. அப்படி ஒரு வேற மாதிரி படத்தை அது இசை, அதுக்கு மேலே நிறைய சொல்ல முடியல. அப்புறம் எடிட் விஜி, இதுக்கு முன்னாடி இந்த படம் வேற ஒரு எடிட்டர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அது எங்களுக்கு திருப்தி ஆகலை. இதுங்க தெரியும் செகண்ட் திருப்தி ஆகலை. அப்புறம் நான் நல்ல எடிட்டர் வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தோம். அப்போ கிடைச்ச நண்பர் தான் விஜய். படத்தை செதுக்குனார். ஒரு நாள் உட்காந்து அவர் எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் உட்காந்து எடிட் பண்ணுறாரு ஒரு சீனை. நான் சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பன்ட்டு. அந்த சீனை எடிட் பண்ண உடனே பார்த்தேன், நான் நினச்சதுக்கு மேலே 100 மடங்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சும்மா தான் உட்காந்தேன். அவர் எடிட் பண்ணிவிட்டு அவர் தான் பண்ணிட்டு இருந்தார், நான் பின்னாடியே உட்காந்தே இருந்தேன். எங்கேயாவது தவறு நடந்தாலும் சொல்லலான்ட்டு தேடி பார்த்தேன், கிடைக்கல, தவறே நடக்கலை. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணார். அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் இது திலீப் சுப்ராயன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் இன்னும் நிறையா பின்னாடி வர குத்திக்கிட்டே கிடக்கிறாங்க, எனக்கு வாய் வர மாட்டேங்குது, குத்த முடியல, சொல்லாமே இருக்க முடியல. அதேமாதிரி பாடலாசிரியர் மோகன்ராஜ் சார் குத்து சாங் இல்லைன்னா நம்ம அது அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் கணேஷ் சந்திரசேகர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அது யாரும் சொல்லலை. அந்த பாட்டை அந்த பாட்டில் தான் எனக்கு அவருக்கு நம்பரை பிளாக் பண்ணி ட்வீட் பண்ணோம். ஆமாம், ஆனால் அந்த அளவு அறிஞ்சே எழுதினாரு. அப்புறம் பிஆர்ஓ சத்தி சரவணன் சார் படத்தை எடுத்துட்டு தூக்கிட்டு போகிறதுல நம்ம சும்மா இருந்தால் கூட அவரை ஃபோன் பண்ணுவார், என்ன தருவா, என்ன அதை பண்ணலை, ஏன் அதை பண்ணலை, இதை பண்ணலைன்பார். அந்த மாதிரி குத்தி விட்டு பேச்செல்லாம் படம் ஆகிக்கிட்டாங்க. சரி, ஓகே. அதை தாண்டி டெக்னீஷியன்களை இல்லாமல் இந்த படத்தை எல்லாருமே தன்னுடைய படமாக நினச்சாங்க. முக்கியமாக கார்த்தி சாரோட ஒய்ஃப், அவங்க சிஸ்டர், அவங்க அம்மா வந்த உடனே சொன்னேன், எங்கள் அம்மா வரல, ஊரில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னேன், அம்மா எங்கள் அம்மா வரலம்மா, ஆனால் எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி அப்படி, ஏன்னா இது அவங்க படமாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க படம். இந்த படத்தில் நான் வெறும் கதை மட்டும்தான் எழுதியிருக்கேன். பட் இந்த படத்தை உருவாக்கி கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இது இவங்களுடைய உழைப்பு தான். நான் சும்மா ஓடிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி டிசைனர் நவீன், விஜயராம், ஏன்னா படத்தை எனக்கு இந்த படத்தை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போனதெல்லாம் அவங்க தான். நான் ஒன்லி கதை மட்டும் எழுதணும், ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஆசை மட்டும் தான் பட்டோம். நான் ஆசைப்பட்டதை ஒரு நல்ல படத்தை உருவாக்கி கொடுத்தது என்னை சார்ந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ், என்னை சார்ந்து இருக்கிற குடும்பம், என் நண்பர்கள் எல்லாருமே. அப்புறம் நம்ம சுரபி சாரோட வைஃப், அவங்களுக்கு மிக நன்றி சொல்லணும். ஏன்னா அப்புறம் சுரபி சாரோட அப்பா பழனிசாமி சார், நாங்களும் அப்பா தான் கூப்பிடுவோம். எல்லாருமே அவர் அந்த அப்பா அம்பாங்க. அதாவது நாங்களும் பார்த்த உடனே அவர் என்ன பார்த்த உடனே அப்பா தான் சொல்லுவோம். அவரும் சொல்வார், அப்பா படத்தை நல்ல படமாக கொண்டு வரணும்ப்பா, நல்ல படமாக கொண்டு வரணும்னு சொல்லி. அவர் அத்தனை பேருக்கும் நன்றி. அதேமாதிரி ஊடகங்கள், எனக்கு ஊடக நண்பர்கள், அண்ணன்கள் எனக்கு நிறைய பேர் பழக்கம். எல்லாருமே கேட்பாங்க, படம் எப்படி வந்ததுக்கு, படம் எப்படி நல்லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்கள் ஊடகம் சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி இது நான் தனிப்பட்ட எங்களுடைய படம் இல்லை, இது எல்லாருடைய படம். இது உங்கள் படம், உங்கள் உழைப்பு, உங்களுடைய பிரார்த்தனை. இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு அத்தனை பேருடைய பிரார்த்தனை, அதுதான் உண்மை. இந்த அப்புறம் மிக்க நன்றி.